Okay, I think we are live and let me check. Okay, so team உங்களுக்கு எல்லாரும் கேட்குதா நான் பேசுகிறது? ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்பில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து கரெக்டாக கேட்குதா மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. கேக்குதாங்க. ஓகே கூல். ரைட், சூப்பர். ஸோ சூப்பராக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து we are going to have a section, ரைட்? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் we going to learn about DOM. ஸோ ஃபார் பீப்புள் who are new to this, ஸோ லைவ் ஸ்ட்ரீம் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ, ஸோ நம்ம கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா we are just we did many things. ஓகே, ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் HTML, CSS, JavaScriptனு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து JavaScript வந்து எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சு போச்சோ இல்லையோ புரியுற மாதிரி இருக்காங்க எல்லாரும் டீமு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to learn DOM. ஓகே, ஸோ வாட் இஸ் DOM? நான் ஆல்ரெடி வந்து ப்ளேலிஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். சில பேருக்கு அது புரிஞ்சுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து அது ஸ்டில் they have some problems in knowing what is DOM. கரெக்டாக? ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக மூவ் பண்ண போகிறோம். Once and DOM நம்ம புரிஞ்சிட்ட உடனே we're going to proceed forward, right? ஸோ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் for the team. ஓகே, ஸோ கிரேட் ஈவினிங் அண்ட் இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷனுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களால் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ண முடியல அண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, பிகாஸ் it is the base for other technologies like React.js இருக்கட்டும், Angular இருக்கட்டும், and Vue.js இருக்கட்டும், Ember.js இருக்கட்டும், Node.js இருக்கட்டும், Express.js இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஓகேவா? எல்லாத்துக்குமே எது பேஸ் பார்த்தீங்கன்னா DOM தான் பேஸ். ஓகே, JavaScript பேஸ் தான். ஆனால் JavaScriptல DOMும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட்டு ப்ளே பண்ணுது. ஸோ யூ guys need to understand what is DOM. DOM புரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will directly go into React.js. அந்த சமயத்தில் வந்து எல்லாம் React.jsல புரிஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த கான்செப்ட்லாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கோர் கான்செப்ட் புரியாமல் ஒரு சமயத்தில் லாஜிக் டெக்னிக்லாம் வராமல் அவங்க வந்து they will struggle. ஓகே, ஒரு லேர்னிங் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா you guys need to follow this strategy which is JavaScript, core JavaScript. ஓகேங்களா? செகண்ட் வந்து JavaScript DOM அண்ட் தேர்டு தான் வந்து you have to jump into React.js or Angular or Vue.js. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து என்னங்க React.jsன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த Vue.js நான் கேள்விப்பட்டதில்லை, Angular நான் கேள்விப்பட்டதில்லை சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இந்த மூணு டெக்னாலஜிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போத் இந்த த்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் யூஸ் டு பில்ட் யூசர் இன்டர்ஃபேஸஸ். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் டு லேர்ன் அபவுட் ஆல் த்ரீ. நம்ம வந்து பாப்புலராக இருக்கிற React.js தான் கற்றுக்க போகிறோம் இந்த கோர்ஸில். ஓகேவா? நாட் லைக் கோர்ஸ், இந்த ஜேர்னியில். ஓகே, ஸோ ஏதாச்சும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அண்ட் ஐ வில் பி ஹேவிங் அ சேட் ஹியர் ஆஸ் வெல். ஓகே, ஸோ டீம் பார்ப்பாங்களே தெரியல, பட் நான் பார்க்குறேன். நான் வேறு மாட்டில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ரைட். ஸோ யாரோ ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. லெட் மீ சி. ஓகே, ஓகே ப்ரோ, எனக்கு JS கான்செப்ட் கொஞ்சம் தடுமாறுது, அதை ஈஸியாக கான்செப்டுடன் வீடியோ போடுங்க. ஷூர் கண்டிப்பாங்க. ஆக்சுவலி ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான், பட் பிக்னஸ்க்கு வந்து நான் வந்து அதை நான் இன்னும் சொல்லி தரலை ஆக்சுவலி ஊப் கான்செப்ட். பிகாஸ் மெயின் ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கற்றுக்கும் போது திருப்பி நம்மளுக்கு வந்து டைம் லைன் ரொம்ப இழுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இன்டர்ன்ஷிப்புக்கான டைம் லைன் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் லெஸ் தென் ஐ திங்க் 68 or 67 days தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அதுக்குள்ளே வந்து வி ஹேவ் டு கம்ப்ளீட் தி ஸ்கில்ஸ். சிலபஸ் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு ஸ்கில் செட். ஓகேவா? ஸோ அதனால் வந்து வி கோயிங் டு நாட் கான்சன்ட்ரேட் ஆன் மச் ஆன் ஊப்ஸ் கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் தான், பட் ஒரு பேஸ் மாதிரி நான் ஒரு ஜேர்னி மாதிரி உங்களுக்கு வந்து லே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ண போகிறேன். ரைட். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் பெரிய என்ன சொல்கிறது, கரெக்டான பர்சன் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு, கஷ்டமாக உங்களுக்கு இருக்காது. ஓகே, ரைட், குட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are going to see what is DOM.
ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிப்பிக்கலி ஸோ டீம் எல்லாரும் கேட்குதா நான் பேசுகிறது? Sadly you can't able to see my face. யூடியூப் லைவ் பார்க்குறதுனால ரைட் கூல். கேக்குது. ஓகே, ஏதாச்சும்னா நீங்கள் டேட்டா கேளுங்க. ஓகேவா? டோன்ட் வெயிட் ஃபார் ரைட்ஸ்லாம் பண்ணாதீங்க. டேட்டா நான் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேர் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே கூல். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கிரியேட் அ ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட். ஸோ லெட் மீ ஹாவ் என்ன பண்ணலாம், ஏதோ நீங்கள் இப்படி போய்க்க பண்ணிக்கலாம். ஓகே, நான் ட்ரெடிஷ்னல் வேலே பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் எ நியூ project in my desktop, new folder called learning dom. நான் எல்லாமே டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன் இல்லைங்களா, பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் யுவர் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியில் வந்து லேர்னிங் சொல்லிட்டு போட்டு /learning dom அண்ட் ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஓப்பன் இட் இன் மை VS Code. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் வந்து நான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் index.html. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் என்னது, அசெட்ஸ்குள்ளே CSS இருந்ததுன்னா, அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து JS இருந்ததுன்னா, அண்ட் அது மாதிரி இதுக்குள்ளே வந்து ஸோ இமேஜஸ் ஃபைல் இருந்தால் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் டிப்பிக்கலான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வாட் we are going to do is we are going to have a simple thing. நம்ம வந்து HTML பாயிலர் போய்ட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ டோன்ட் நீட் டு கிரியேட் எவ்ரி திங். ஸோ இமெட் ஆல்ரெடி VS Codeல வந்து தேர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கால் இமெட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன், ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இமெட் வந்து என்னென்னலாம் கீவேர்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியும், என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐ வில் மேக் எ செப்பரேட் வீடியோ ஆன் இட். ஓகே, பை நவ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இமெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்டென்ஷன் தட் வில் ஆட்டோ டைப் யுவர் most commonly used words. Okay, right, ஒரு நிமிஷம். ஓகே கூல். ஸோ இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இமெட்டில் வந்து we already have VS Code வந்து இமெட் வந்து இன்பில்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ you don't need to install it in extensions. ஓகே, ஸோ இதில் வந்து we have a thing called exclamatory which will write HTML boilerplate code. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to do one thing which is ஒரு சிம்பிளான boilerplate கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ learning dom. ஓகே, and I'm going to have a h1 learning dom CyberDude அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ டீம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேபி லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களா ஆச்சு கேட்கலாம். எல்லாம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க யாராச்சும். தெரியுது ஸ்க்ரீன். ஓகே கூல். ஸோ இப்போ நம்ம வந்து அவுட் பார்க்கலாம், என்ன பண்ணலாம், we can have many options. டேரெக்டாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம், அண்ட் இல்லைனா வந்து கோலில் கிளிக் பண்ணி கூட you can see your output, right? ஸோ இப்போ வந்து it will automatically open in my browser. ஓகே, இதுதான் அது அவுட்புட். ஓகேவா? ரொம்ப க்ளீன் சிம்பிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டே 1ல் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to understand some basic concept of what is DOM. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா let me have it in a new slide. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML வந்து எப்படி ரெண்டர் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ how HTML renders. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து how browsers work அப்படின்னு ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் என்னை பாஸ் பண்ணி அப்படியே கேளுங்க. ஓகே, இட்ஸ் லைக் வெரி பேசிக் கான்செப்ட். இதுதான் பேஸ், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னா யூஆர் ரைட்டிங் சம் மார்க்அப் கோட், ரைட்டா? இது வந்து மார்க்அப் கோட் ரைட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ யூ கேன் எக்ஸிக்யூட் இன் எனி ப்ரௌசர். ஸோ இட் கேன் பி லைக் கூகுள் க்ரோமாக இருக்கலாம், இல்லை வந்து பிரேவ் ப்ரௌசராக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், சஃபாரியாக இருக்கலாம், அது மாதிரி எந்த ப்ரௌசராக நீங்கள் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து கம்பைல் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் JavaScript லைன் பை லைனாக கம்பைல் ஆகும். ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்டா? இப்போது ப்ரௌசருக்கு இது எப்படிங்க புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ண எல்லா HTML கோடும் இது வந்து புரிஞ்சு வச்சுக்கும். எப்படி புரிஞ்சு வச்சுக்கும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் தட் HTML கோடிங் இன்டு எ ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஸோ யூ guys know what is object, right? ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். தலையாட்டுறீங்களா? சொல்லுங்கள் எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட்? கர்லி பிரஷஸ்குள்ள
கீ வேல்யூ பேரா set values இதெல்லாம் இருக்கும். So it will be like this, right? So இதான் வந்து ஆப்ஜெக்ட் typically. Okay, so இதுதான் ஆப்ஜெக்ட் கரெக்டாக. இந்த ஆப்ஜெக்ட் சிம்பிளில் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த HTML கோட்லாம் வந்து ப்ரௌசருக்கு புரியிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்து அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் பேக்ரவுண்டில் உங்களோட சிஸ்டம் மெமரியில். ஓகே, எதுக்கு சேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வெப்பேஜ் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போது ஃபார் வியூவிங் யூஸ் இன்டர்ஃபேஸஸ் அலோன் வி யூஸ்ட். பட் லேட்டர் வென் டெக்னாலஜி எவால்வ்ட் நம்ம வந்து வி யூஸ்ட் வெப்பேஜஸ் டு இன்டராக்ட். கரெக்டாக கிளிக் பண்ணால் இன்டராக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே மேட் திஸ் திங் கால் DOM which is document object model. ஓகே, there is something called இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have something called okay, we have something called this, right? இது போய் நான் சொல்லுங்கள், any idea? பாக்ஸ் மாடல். ஓகே, இட்ஸ் கால் பாக்ஸ் மாடல். கரெக்டாக. ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் வெப்பேஜ் வந்து எப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்க சொல்லிட்டு யூஐ மாடலில். ஓகே, இட்ஸ் பியூர்லி ஃபார் யூஐ பர்பஸஸ். ஆனால் ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் இந்த HTML ஸ்கில்ஸ்லாம் பேஸ் பண்ணி இட் வில் கிரியேட் சம்திங் கால் DOM. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் கால் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஆர் ஷார்ட்லி வி கேன் கால் அஸ் DOM. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்க, டாக்குமெண்ட் என்னது நம்ம HTML கோட். இந்த எல்லா HTML கோடும் இது வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் உங்களோட வெப்பேஜ் பார்க்குறீங்க இல்லைங்களா, எனி வெப்பேஜ் வாட்டர் வெப்பேஜ் யூஆர் வியூவிங். ஓகே, அங்கே வந்து எல்லா ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ டெவலப்பர் டூல்ஸ் இன்பில்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி நாட் லைக் ஈவன் நீங்கள் மொபைலில் பார்த்தா கூட தேர் இஸ் சம்திங் கால் டெவலப்பர் டூல்ஸ் ஐ கெஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ அண்ட் கிளிக் ஆன் இன்ஸ்பெக்ட். நிறைய பேருக்கு தெரியாது இன்ஸ்பெக்ட்னா எதுக்கு, என்ன அதுன்னு தெரியாது. இன்ஸ்பெக்ட் எதுக்கு அப்படின்னா டு இன்ட்ராக்ட் வித் யுவர் நாட் இன்ட்ராக்ட் ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட யூஐ எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி ரெண்டர் ஆகிருக்கு சொல்ல எல்லாமே விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் இன் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி கேன் சி வி ஹேவ் சம் HTML கோட் ரெண்டட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் லைக் ரெண்டட். நீங்கள் ரைட் பண்ண கோட் கிடையாது, நீங்கள் ரைட் பண்ண கோடு தான். ஆனால் ப்ரௌசர் எப்படி புரிஞ்சுட்டு எப்படி டிஸ்பிளே பண்ணுதோ அந்த கோடு தான் ஷோ பண்ணுது. ஸோ காயத்ரி, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? Yes, Anbu. என் தமிழ் புரியுதா? புரியுது. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து சம் பீப்புள் வில் பி லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லைக் நான் ரைட் பண்ண கோடு தான் இங்கே வரும் அப்படின்வாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ வாட் யூஆர் ரைட்டிங் சம்டைம்ஸ் வந்து கம்பைல் ஆகிட்டு ப்ரௌசர் இது எப்படி புரிஞ்சு வச்சுருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இட் வில் ஹாவ் தட் த்ரீ கைண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இட்ஸ் கால் எலமெண்ட்ஸ். ஐ வில் புட் a separate video on dev tools in future. So apparently feature சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் I will try to I have some what to say ஒரு சில லிஸ்ட்டு வச்சுருக்கேன். நான் வந்து by most probably by tomorrow onwards we will be recording that videos. Okay, right. இப்போ next we have something called console. So console என்னன்னா you can interact with this web page. கரெக்டாக. நெக்ஸ்ட் we have sources and so network, performance, memory, application, lighthouse அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் வந்து நான் dev tools வீடியோவில் அவங்க காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே எலிமெண்ட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, இப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have a tag called HTML tag. So okay, I'd like to say what is HTML tag, what is self enclosing tag. ரெண்டும் எப்படி பண்ணுவாங்க, any idea? People who are beginner or who are non technical அவங்க ஆன்சர் பண்ணுங்க. HTML tags so we need to close the tag, we have to open and close the tag. Whereas self enclosing it doesn't need an ending tag, it's exactly automatic. Okay, so சில எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ இயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைட்டில், திஸ் ஹெட், எவ்ரி திங் இஸ் லைக் ஓப்பன் ஆனால் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, இது வந்து நார்மல் HTML டேக். ஓகே, அண்ட் சிம்பிள் டேக் விச் டஸ் நாட் இது வந்து உங்களால் க்ளோஸே பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் வந்து இட்ஸ் கால் செல்ஃப் என்க்ளோசிங் டேக். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் மெட்டா டேக், இமேஜ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ரைட்டா, ஸோ ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதான் நான் இப்போ சொன்னேன். ரைட், இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா we have written a simple HTML document which has heading, not like heading, head tag. head tagல வந்து we have a title, இதெல்லாம் metadata. ஓகே, இது வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். மெட்டானாவே இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஓகே, and we have bodyக்குள்ளே பார்த்தீங்கன்னா whatever we are displaying in body it will display in your UI. ஓகே, பேசிக் ஸ்டஃப் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது டாம் வந்து எப்படி புரிஞ்சு வச்சுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாட் வி கோயிங் டு டூ இஸ் வி ஜஸ்ட் கோயிங் டு காப்பி எவ்ரி கோட். ஓகே, அண்ட் நான் நெட்டில் போய் சர்ச் பண்ண போகிறேன் HTML to DOM converter. Okay, and we have something called this live DOM viewer. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து let me zoom out. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து you can write your HTML code and இது DOM எப்படி புரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு you can see it in a visual form. Okay, so just நான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா this is a render view which is working as expected. Okay, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த DOM வந்து view எப்படி பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் வந்து we have something called refresh. Okay, இது ரெண்டர் ஆகலை for என்ன இந்த ரீசன் தெரியல. மேபி refresh, மேபி ஒரு டிவுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் எரர் இருக்கான்னு தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஓகே refresh. I think something that's wrong with that web page. பார்த்தீங்களா, we have some errors, so and so errors. ஓகே, ஸோ அந்த errors தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can just undo, close this. Let's see it in DevTools. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஓகே let me give it a try again. இது என்ன தான் கிளியராக சொல்ல முடியும். அதனால் what I will do is ஏதாச்சும் சால்வ் பண்ணி ஹேக் பண்ணி ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, let me remove unwanted HTML tag. ஓகே, இப்போ வருது பாருங்கள். ஸோ சம்திங் ஒரு எரர் மாதிரி இருக்குது போல இருக்குது, பக்குமாக இருக்குது போல இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we write this code. ரைட்டாக நான் இதை கொடுக்க நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ we have this code. ஓகே, டிவ் கோட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பியூர் HTML டேக்ஸ் தான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக வந்திருக்கு. இதுதான் டாம் என்ன புரிஞ்சுச்சுக்குன்னா இட்ஸ் லைக் HTML டாக்குமெண்ட். HTML-குள்ளே பார்த்தீங்கன்னா we have two things called head and body. ரைட்டா, ஸோ இங்கே பார்த்தீங்களா இட்ஸ் லைக் head and it has a body. அண்ட் ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, we have a title. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹெட்டுக்குள்ளே ஒரு டைட்டில் இருக்குது. ஓகே, அதேமாதிரி பாடிக்குள்ளே என்ன இருக்குது, பாடிக்குள்ளே we have a H1. ஓகே, அதனால் H1 இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் வாட் இஸ் டெக்ஸ்ட்னு இருக்குது, இது என்னதுங்க கேட்கலாம். இந்த டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், we are giving an enter space, ரைட். லைக் இது வந்து இந்த டைட்டில் நெக்ஸ்ட் இருந்ததுன்னா திஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இது போடும்போது இங்கே டைட்டில் வரல, பிகாஸ் நெக்ஸ்ட் லைனோ அதை என்ன எடுத்துக்கணும்னா இட் வில் ட்ரீட் இட்ஸ் லைக் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்டூ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சேவ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. காப்பி அண்ட் லெட் மீ பேஸ்ட் இட் ஹியர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட்டு டைட்டிலுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க, இட் ஹேஸ் learning DOM. ஸோ learning DOMனு இருக்குது. ஓகே, அதே மாதிரி H1 என்ன வச்சுருக்கீங்க, H1குள்ளே வந்து we have this thing. ஸோ இது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் வாட் எவர் HTML you are writing, your DOM, your browser, okay, your browser will convert it into a DOM which will look like this. Okay, சும்மா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க, சிம்பிள் லைக் தட். ஓகே, ஸோ இது வந்து பேரண்ட்டு, இது வந்து சைல்டு. இதுக்கு இப்போ வந்து டைட்டிலுக்கு வந்து இது வந்து பேரண்ட்டு, இதுவும் பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் பேசிக்லி லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வந்து இந்த ஒர்க்கில் யார் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி JavaScript கம்பைலர் V8 இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் பண்ணிக்கும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் தான் சூப்பராக பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த DOM சொல்லிட்டு நான் சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த DOM நம்ம எப்படி வந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் ரைட் யுவர் JavaScript கோட் ஃபார் புல்லிங் தட் DOM. ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் வந்து புரிஞ்சு வச்சுக்கிச்சு DOM. ஓகே, இட்ஸ் சேவ்ட் இன் யுவர் லோக்கல் மெமரி. கரெக்டாக லோக்கலோட அவங்க ப்ரௌசர் மெமரியில் சேவ் ஆகி வச்சுருக்கு. இப்போது எப்படி நான் DOM அசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டு அசஸ் DOM, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, ஸோ டு அசஸ் அ DOM யூ நீட் some programming language to do some manipulation. ஓகே, சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, HTML இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. கரெக்டாக இது என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து டிசைன்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிக்கும், அவ்வளோதான். CSS வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கும். JavaScript தான் ஆக்சுவலான லாஜிக்கல் லாங்குவேஜ். ஓகே, ப்ரோக்ராமட்டிக்கல் லாங்குவேஜ். ஸோ அதுதான் நீங்கள் வந்து லாஜிக்கல் நீங்கள் புல் பண்ணுறதோ கால்குலேஷன் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக அது மாதிரி JavaScript மட்டும் தான் DOM-ல வச்சு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. We can also use other languages like C++ வச்சுக்கோ நீங்கள் வந்து DOM-ல manipulate பண்ணிக்கலாம். Python வச்சு நீங்கள் DOM-ல manipulate பண்ணிக்கலாம். ஓகே, so you can use any technology to manipulate or get those information in DOM. ரைட்டா, இப்போ நம்ம வந்து ஏன் நம்ம JavaScript சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌசரில் வந்து எக்ஸ்க்ளூசிவான லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா JavaScript தான். ஓகே, ஸோ ப்ரௌசரில் வந்து யூ கான்ட் யூஸ் ஜாவா இன் ப்ரௌசர்.
கரெக்டாக. தேர் ஆர் சம் அதர் வேஸ் ஃப்ரேம் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன், பட் நோ யூஸ். ஜாவா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லைன் இப்போ ரைட் பண்ணுறீங்களா ஜாவாஸ்கிரிப்டில், ஜாவாவில் வந்து 10 லைன் ரைட் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு ஒர்க் தான் அதிகம். கரெக்டாக. ஸோ அதனால தான் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து உருவாக்குனாங்க அந்த பர்பஸ்க்காக. ஸோ ஜாவா வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இட்ஸ் நாட் லைக் அப்ளிகபிள் லாங்குவேஜ். ஓகே, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஜாவாஸ்கிரிப்ட் இன் ஹேண்ட். கரெக்டாக. இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, whatever UI we are rendering here, we can do some tinkering லைக் என்ன சொல்கிறது, அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டெவ் டூல்ஸில் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு கோ இன் கன்சோல் அண்ட் இங்கே நான் வந்து ஐ கேன் ரைட் சம் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். கரெக்டாக. ஸோ நான் வந்து ஐ கேன் ஹேவ் மெனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 5 10. ஸோ ஐ கேன் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து எவலுவேட் பண்ணுது. பிகாஸ் இந்த கன்சோல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. கரெக்டாக. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டாமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால we can access our DOM using this console. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர்டர் டு கெட் தி டாக்குமெண்ட், ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இதான் ஃபுல் டாக்குமெண்ட்டு. அது நான் ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் நான் எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் யூஸ் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது இந்த கன்சோலையே இட் இஸ் ஷோயிங் மீ மெனி சஜஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் இட் இஸ் கிவிங் மீ அ ரெஸ்பான்ஸ். இங்கே பார்த்தீங்களா ரைட் ஆரோனா நம்ம இன்புட், இந்த லெஃப்ட் ஆரோ அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ லெட் மீ ஜூம் இன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹாஸ் கிவன் மீ தி ரெண்டர்ட் HTML. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் லைக் அ ரெண்டர்ட் HTML. டாம் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறதோ அது உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஐ ஹாவ் மை ஃபுல் டாக்குமெண்ட் சேவ்ட் இன் திஸ் வேரியபிள் கால் டாக்குமெண்ட். கரெக்டாக. இப்போ டாக்குமெண்ட்டில் ஐ வாண்ட் ஹெட் செக்ஷன் அலோன் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எப்படி இது வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து இதுக்குள்ளே இருக்க சைல்டு நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். லெட் மீ ஹாவ் இங்கேயே சும்மா ரைட்டாக ரைட் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டில் பண்ணலாம் தெரியும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும், இன் பேஜில் பண்ணலாம். ஓகே. ஐ எம் கோயிங் டு ரைட்ஸ் அ சிம்பிள் ஆப்ஜெக்ட் கால் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் நேம் யாரோ. ஓகே. இப்போது இந்த ஆப்ஜெக்டில் வந்து நான் வந்து இது மாதிரி டைரெக்டாக ஆப்ஜெக்ட் வாங்கிக்கலாம். கரெக்டாக. சிம்பிள் ஸ்டஃப். இப்போது ஆப்ஜெக்டில் நேம் நான் வாங்கினா எப்படி வாங்கலாம். Object dot name. சூப்பர். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் நேம். வேறு ஏதாச்சும் வழி இருக்கா. இட்ஸ் கால் பிராக்கெட் நோட்டேஷன். ஓகே. இது வந்து டாட் நோட்டேஷன், இட்ஸ் கால் பிராக்கெட் நோட்டேஷன். ஆப்ஜெக்ட் அண்ட் இப்படி போடலாம். ஓகே. விச் இஸ் தி சேம் திங். கரெக்டாக. ஸோ சேம் லைக் யூ கேன் ஆல்சோ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டாம். ஸோ டாக்குமெண்ட்குள்ளே வந்து வி ஆர் ஹேவிங் தி என்டையர் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து ஹெட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் டாட் ஹெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் செக்ஷன்ஸ் காமிக்குது. என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா வி கேன் கெட் தி ஹெட் செக்ஷன். ஸோ let's go steadily slow by one. ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா, ஜஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கெட் தி HTML எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் யூ கேன் டூ சம் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ், பட் இன் ஆர்டர் டு கெட் தி HTML skeleton யூ நீட் DOM. ரைட்டா. ஸோ DOM ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கனால இந்த DOM வந்து இது மாதிரி நீங்கள் கமாண்ட் மூலியமாக வச்சு தான் நீங்கள் வந்து கால் பண்ணி யூ நீட் டு வேலிடேட் யுவர் செல்ஃப். அந்த ஏரியா வச்சு என்ன பண்ண போறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அன்பு ரோஷினி ஹியர். இப்போ நீங்கள் சொன்னதை மட்டும் திரும்ப ஒருக்கா சொல்ல முடியுமா. ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் சோஃபா உங்களுக்கு டாஸ்க் தோணும் இல்லைங்களா, சில டாஸ்க்லாம் ஆப்ஜெக்ட்லாம் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து யூ ரிட்டன் சம் லாஜிக் கன்சோல் லாகில் வந்து அவுட்புட் பார்த்தீங்க. கரெக்டாக. பட் இன் ஆர்டர் டு அசஸ், இன் ஆர்டர் டு மேனிப்புலேட் வித் யுவர் HTML டிசைன், உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் இருக்குங்களா, அந்த HTML டிசைன் வந்து நீங்கள் உங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் யூ ஹேவ் டு யூஸ் DOM வச்சு தான் நீங்கள் வந்து அந்த HTML டேட்டா வந்து வாங்க முடியும். DOM இல்லாமல் உங்களை வாங்கவே முடியாது. புரிஞ்சுதா? இதுக்கும் சொன்னதுக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. ஐ திங்க் மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சுதா. இருங்க, யூடியூப் உங்களுக்கும் புரிஞ்சுதா யாருக்காது. லெட் மீ ஹாவ் திஸ். ஓகே.
ஓகே நைஸ். HTML மாதிரி ஜேஎஸ் லாங்குவேஜ் கொண்டு வரலாம். ஏன் ஈஸியாக இருக்கணும்னுக்காகவா? ஓகே ஃபைன். இப்போது பேக் டு லேர்னிங். இப்போது ஒரு சேலஞ்ச் தரேன் உங்களுக்கு. ஓகே, என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டு கெட் தி டைட்டில் இன் HTML. ஓகே, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஐ நீட் டு கெட் லேர்னிங் டாம் வச்சுக்கோங்களா? இல்லை நான் இங்கே கூட என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா ஐ நீட் டு கெட் தி டைட்டில் கால் லேர்னிங் டாம். எப்படி பண்ணுறது? எனி ஐடியா? Get Document.title. head.title. Document dot body. Dot body. Why body? I need to get a title, right? Why? You want to get title? Okay, sorry, my bad. I thought it was head. So can I see how many documents objects are there in the document? இதுதான் நம்மளோட இது ரீட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, and this is the structure. So you want to get title, then you have to go to dot head and then title. Okay, let me see. உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். Document dot head dot title. Enter, and we have a empty. Document.title. Why? Dot title. Because டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், கரெக்டாக? ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வேர் ஸோ ஸ்மார்ட். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைட்டில் வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு யூஸ்ட் இட் பிஃபோர். முக்கியமானது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வி கேன் see it in document itself dot and we can see title here. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we can get here our title value. ஓகே, இது மாதிரி தான். இப்போ டாக்குமெண்ட் டாட் அண்ட் அப்போது இப்போ டாக்குமெண்ட்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் லேர்ன் சம்திங். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். சோஃபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we are doing everything by console. ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோலில் வந்து வாட் எவர் கோட் we are writing, இட்ஸ் ஸோ டெம்பரவரி. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஈவன் இஃப் யூ ஓப்பன் எனி அதர் ஃபேஸ்புக் போனீங்க வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோ டு ஃபேஸ்புக் அண்ட் நீங்கள் வந்து இஃப் ஐ ரைட் கிளிக் அண்ட் கோ இன்ஸ்பெக்ட் அண்ட் கன்சோல் பண்ணி வச்சுக்கோங்களேன், தேர் இஸ் பிக் சைன் லைக் ஸ்டாப் அப்படின்னு வச்சுக்காம பாருங்க. This is a browser feature intended for developers. Okay, if someone told you to copy and paste something here to enable a Facebook feature or hack someone's account, it is a scam. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக வந்து கோட் காப்பி பண்ணிடுவாங்க. பட் வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் இந்த கோடை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஃபுல் அசஸ். ஓகே, ஸோ என்ன அசஸ் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதில் வந்து வி ஹாவ் சம்திங் கால் குக்கி. குக்கினா லைக் நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் கிடையாது. இட்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரௌசர் இட்ஸ் கால் இட் வில் ஹாவ் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ உங்கள் லாகின் பண்ண யார் லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேலிட் என்ன, அவங்களோட டோக்கன் என்ன அப்படின்னு எல்லாமே இருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து யாராச்சும் ஸ்டீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாராச்சும் இப்போ அன்புச்சன் ராக்கியில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த குக்கி இருந்தது அப்படின்னா யாராச்சும் அவங்க ப்ரௌசரில் வந்து என்னோடய குக்கியை போட்டு அன்புச்சன் ராக்கியை அந்த ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணிப்பாங்க. ஓகே, இட்ஸ் லைக் எ பிக் செக்யூரிட்டி ரிஸ்க், ரைட்? ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில் ஹேக் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ஸை. ஓகே, ஸோ இதுதான் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். மோஸ்ட் பீப்புள் வில் ஃபால் அண்டர் திஸ் ட்ராப். ஸோ யாராச்சும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் யூ நீட் டு நோ வாட் இஸ் வாட். ஓகே, ஐ ஹவ் பில்ட் சம் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஃபேஸ்புக்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் 15-16 அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோ லைக் பண்ணுற மாதிரி அண்ட் ஆட்டோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ என்ன எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல அந்த சமயத்தில். பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அரௌண்ட் 13 lakh followers. ஓகே, ஸோ இட்ஸ் அப்பரண்ட்லி ஹேக் தான். ஓகே, ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து உங்களால் பண்ண முடியும் இஃப் யூ நோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா. ஓகே, ஸோ டேக்ஸ் ஆஸ் இன்ஸ்பிரேஷன், டோன்ட் டேக் லைக் என்ன சொல்கிறது, ஓகே நம்மளும் பண்ணலாம் அது மாதிரி பண்ணி போயிட்டு போனீங்கன்னா ஃபேஸ்புக் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ உஷாராயிட்டாங்க ஃபேஸ்புக். ஓகே, ரைட். இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் see about how to assess DOM in coding. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், let me go to my டேப்லெலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, I don't want this and I don't want this too. Okay, right. If I have only 2 things left. So VS Code இருக்குது and I have my console Chrome. Okay, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I'm going to have close other things. இதுவும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம Fullstack ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, I'm going to write my JavaScript file.
ஸோ ஜேஎஸ் ஃபைலில் வந்து I'm going to create a new file called anything. I can create anything. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா main.js யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து I'm going to write my JavaScript code. கரெக்டா? ஓகே, ஸோ இது கொஞ்சம் சைடு வச்சுக்கலாம். அண்ட் ஃபார் சம் பீப்புள் அது சரியாக புரியாதனால என்ன பண்ணுறேன்னா let me close this dialog. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து the same thing we are going to do. ஓகே, let me ask few questions. ஓகே, புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல நம்மளை கேட்டுருவானோன்னு. ஓகே, இப்போது எப்படி வந்து மெயின் ஜேஸ் வந்து எப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணுறது? I'm going to ஏதாச்சும் நம்ம செக் பண்ணோம். எனக்கு மெயின் ஜேஸ் வந்து நான் வந்து லிங்க் பண்ணோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், give me your quick thought. script.sourceங்கிற அந்த இது யூஸ் பண்ணி. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம ஃபஸ்ட் JavaScript ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் டெஸ்டிங் என்ன பண்ணுறேன்னா let me have some alert. ஓகே, ஸோ this is my JavaScript file அப்படின்னு போடுறேன். ஓகே, சேவ் பண்ணிப்போம். இப்போது in order to use my JavaScript code நான் என்ன பண்ணோம் அப்படின்னா just like CSS I have to include it. கரெக்டாக? ஸோ எப்போ எங்கே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா there are many ways. நீங்கள் ஹெட்டுக்குள்ளே போடலாம் அண்ட் பாடிக்குள்ளே போடலான்னு சொல்லுவாங்க. பட் ப்ராப்பரான வே பார்த்தீங்கன்னா you have to always put your JavaScript code at the end of body. ஓகே, ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து JavaScript நிறைய இருக்கும்போது உங்களோட UI வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு UI ஷோ பண்ணிவிட்டு லேட்டரான் எனக்கு JavaScript டவுன்லோட் ஆனால் பரவாயில்ல. தட்ஸ் அ ரீசன். ஓகே, ஸோ let me always try to put the command JavaScript for learning அப்படி போட்டுப்போம். ஓகே, அண்ட் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் டேக் போட்டுட்டு அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி டைப். ஓகே, text/JavaScript. பிஃபோர் நீங்கள் இது மாதிரி போட வேண்டியதாக இருந்தது, பட் இப்போ நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்லி வந்து ப்ரோஸை வந்து புரிஞ்சுக்கும் வாட் டைப் ஆஃப் கோட் யூர் ரைட்டிங் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்சைட் தி ஸ்கிரிப்ட் யூ கேன் ரைட் யுவர் JavaScript code. Okay, as I said earlier. But நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to, this is what we called as internal coding. Okay, internal JavaScript என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் ரைட்டிங் ஒரு JavaScript code inside the HTML file. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் a bad practice. எதுக்கு நான் சொல்கிறேன்னா what suppose I have some similar functionalities. ஓகே, ஸோ அது நான் நிறைய பேஜஸ் வைக்கிறேன் அப்படின்னா I have to write my same code in every pages. கரெக்டாக? அதாவது கோட் டூப்ளிகேஷன்ஸ் ஆகுது. எப்பவுமே you should always follow this approach called dry approach, which is do not repeat yourself. Okay, so அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to extract my JavaScript logic into a separate file called main.js. Okay, ஸோ இதை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து as it is source ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு I have something called source attribute. Okay, SRC. இதுக்குள்ளே வந்து யூ கேன் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இட் கேன் பி லைக் நெட்டில் இருக்கிறது கூட நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ நெட்லனா இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி ஷார்ட் ஆகும், அது போடலாம். பட் நான் லோக்கல் தான் வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ ஐ எம் கோயிங் டு ரெஃபரன்ஸ் இட் ஃப்ரம் மை லோக்கல் டைரக்டரி விச் இஸ் assets.js main.js. ஓகே, அண்ட் பிகினர்ஸ் நிறைய பேர் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து asset இது வந்து இதை வெளியிலே போட்டுடுறீங்க main.js. பட் அப்படி பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணும் போதே ட்ரை டு டூ இட் இன் ஆர்கனைஸ்ட் வே. ஓகே, லேட்டராக நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது யூ வில் ஹேவ் மெனி கான்ஃப்ளிக்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரைட். ஓகே, தயவு செய்து அந்த விஷயத்தை மீண்டும் செய்யவும். எந்த விஷயத்தைன்னு தெரியலையே. ஓகே சார், ஆப் கோன்ஸே லாங்குவேஜ் போல் ராகி. ஹிந்தியில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஹிந்தி தெரியாது, சொல்லுங்களேன் என்ன போட்டிருக்காங்கன்னு. நீங்க எந்த லாங்குவேஜ் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? ஓகே, இப்போ நான் பார்த்துருமான்னு நினைக்கிறேன். சரி, சப்போஸ் சரி நீங்களே சொல்லுங்களேன், ஹிந்தியில் சொல்கிறீங்களேன், தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சவங்க? இப்போ யாருக்கு ஹிந்தி தெரியாதா? பேசுறது தெரியல அந்த அளவுக்கு இருக்குமான்னு, பட் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். ஓகே, நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. சரி, ஓகே, அவரே கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இது நான் ட்ரை பண்றேன். सर हम लोग इंग्लिश और तमिल में बात करें. கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, ஓகே ஓகே, சூப்பர், குட் ட்ரை.
ஓகே, இப்போ பேக் டு ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டு ட்ரை திஸ் கோட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் அவுட்புட் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் போட்டுட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ணது வந்து யூ ஹேவ் மேட் சம் மிஸ்டேக். அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் கோயிங் டு கன்சோல் லாக் திஸ் திங் கால் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ எப்படி டாக்குமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம we are writing this HTML கோட். கரெக்டாக? ஸோ இந்த HTML கோட் ரன் ஆகும்போது இட் வில் கன்வெர்ட் இன்டு DOM ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வச்சுருக்கோம். இப்போ நான் டேரெக்டாக வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்ம் நான் இப்படி கால் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் சொல்லிட்டு. ஓகே ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சேவ் அண்ட் லெட் மீ see the output. ஓகே, ரிஃப்ரெஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called document format. இப்போ பார்த்தீங்களா நம்ம கன்சோல் ரைட் பண்ணதும், ஓகே, இதுவும் இது கன்சிடர் ரைட் பண்ணேன். இது வந்து என்ன டாக்குமெண்ட்டில் வந்துச்சு, என்ன கோடில் வந்துச்சு. கரெக்டாக? ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். ஓகே, யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் இன் 2 ways. ஒன்று கன்சோலில், ஒன்று வந்து கோடில். பட் கோடில் தான் இருக்கிறது தான் உங்களோட பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே ரைட். இப்போது ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்குள்ளே வந்து எவ்ரிதிங் இஸ் அப்பியரிங் ஆஸ் இட் இஸ் லைக் HTML கோட். கரெக்டாக? பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கிரியேட் a நியூ ஆப்ஜெக்ட். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், கான்ஸ் அந்த ஹிந்திக்காரர் இருக்காரு எங்கே நம்ம அண்ணன் ரியல் எஃப்எஃப், அவர் பேருக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ பர்சன் நேம் ரியல் எஃப்எஃப், ஃப்ரீ ஃபயராக இருப்பாரோ. ஓகே, இதில் வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வச்சுக்கோங்களேன். லெட் மீ லாக் இட். ஓகே, பர்சன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் லெட் மீ கமெண்ட் இட், சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ அண்ட் சி யுவர் அவுட்புட், எல்லாமே ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎஸ் கோடில் வந்து அழகாக ஷோ பண்ணுது. கரெக்டாக? ஒரு அழகாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் பாருங்களேன். டாக்குமெண்ட் வந்து ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் உங்களோட HTML கோட் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா இட் வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுக்காக வந்து அவங்க வச்சுருக்காங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு நோ லைக் இது வந்து ஆப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ கேன் ரிப்ளேஸ் தி லாக் வித் சம்திங் கால் dir. dirனா இட்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இட்ஸ் லைக் இருங்க, லெட் மீ delete this .dir ரெஃபரன்ஸ் ஓப்பன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, ஸோ ஓகே, இங்கே நிறைய பிளாப்லாம் போட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் விச் வில் ஷோ இட் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நான் டாக்குமெண்ட் நாங்கள் பாஸ் பண்ணிடுறேன்னா, டாக்குமெண்ட் இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் ரிஃப்ரெஷ் இட் வில் ஷோ இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டைல். ஓகே, இதுதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அண்ணன் போயிட்டாரு, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா we have document and documentக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், we only have head body. கரெக்டாக? ஆஸ் அ சைல்டாக, டைரக்ட் சைல்டாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். we have location, we have URL, active element, adopted அப்படின்னு இருக்குது, இன்னொன்று தான் இருக்குது. ஓகேவா? ஸோ we also have something called body, child notes, children, அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம விஷுவலாக பார்க்கறதுக்கு we have only this thing. பட் ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா it will have everything. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு சி, இப்போ டைட்டில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்போஸ் டைட்டில் வந்து வரல அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்களே, document.head.title போடுமா வரல இருந்தீங்களே. ஸோ அப்படி என்ன பண்ணலாம், இது மாதிரி நீங்கள் இது மாதிரி நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டு இங்கே இந்த டைட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் லாக்ட் மை டாக்குமெண்ட். அண்ட் டாக்குமெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா we have many things. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா if I go scroll down, I have something called T. ஓகே, டீனா ஃபார் டைட்டில். கரெக்டாக? டைட்டிலில் லேர்னிங் டாம் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன அசஸ் பண்ணிக்கலாங்க, யூ கேன் டூ எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called scripts. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்கிரிப்ட் நான் உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, ஐ ஹவ் written 2 scripts சொல்லி காமிக்குது. அண்ட் ஸ்கால் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹேவ் அ லொக்கேஷன் தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து என்ன ஹோஸ்ட் நேமு, என்ன போர்ட்டில் ரன் ஆகுது, அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஓகே, ஸோ யூ கேன் டூ மெனி திங்ஸ் வித் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் முக்கியமானது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா we have something called all. ஸோ ஆலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே காமிக்குது.
HTML ஹெட் டைட்டில் பாடி h1 ஸ்கிரிப்ட் காமிக்குது. ஏன் 2 ஸ்கிரிப்ட் காமிக்குது? மேபி நோ ஐடியா. Maybe live server on the மேபி செட் பண்ணி பார்க்கலாங்க. DOM script is 2 times அப்படின்னு போடுவோம். ஏதாச்சும் நம்ம தப்பாக போடுவோம். Well, inserting the same and page is appearing twice னு சொல்லிட்டு இருக்குது. பக்கா இல்லைன்னு தெரியல. ஓகே ஃபைன், நம்ம லெட்ஸ் நாட் வெரி டூ மச் ஃபார் நவ். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ டாஸ்க். என்னென்னா ஓகே என்ன டாஸ்க் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஐ நீட் டு கெட் திஸ் பேஜ் யூஆர்எல். என்ன பண்ணலாம்? document.host சொல்லுங்க, அவர் ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க பாப்போம். document.domain சுத்தமாக கேட்கலங்க நீ பேசுறது. திரும்ப சொல்லுங்க. document.domain document.domain-ஆ? சரி, ஏன் டொமைன் சொன்னீங்க? நீங்கள் டொமைனே இல்லையங்க, ஏன் டொமைன் சொன்னீங்க? சரி இருங்க, அந்த URL domain அந்த URL. சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி போடுவோம். document.domain-ஆ? சேவ் ரிஃப்ரெஷ். அது வந்து உங்களுக்கு டொமைன் தான் தந்தது. டொமைனா அந்த யூஆர்எல் தான் தந்திருக்கு. எனக்கு வந்து ஃபுல் அட்ரஸ் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? document.href அன்டிஃபைன் வருது. எங்க மனசாட்சி இல்லாமல் ஹெச்எஃப் எங்க வந்துச்சு இதில்? அதுக்கு Okay. போட்டு document.location.hostname. ஓகே, இப்போ நீங்கள் போனீங்கன்னா we have something called document குள்ள we have a object called location, right? ஸோ என்ன பண்ணோம் நீங்கள்? document.location. இப்போ லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா we have many object. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுக்குள்ளே ஹோஸ்ட்னு இருக்குது பாருங்க. இல்லை we have href, கரெக்டாக? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே .hrefன்னு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக ஷோ ஆகுது. நீங்கள் டேட்டா போட்டிங்கன்னா அது தெரியாது இல்லைங்களா, அது புரியாது இல்லைங்களா? ஸோ யூ ஹேவ் டு அசஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொன்று பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ். ஓகே, இட்ஸ் கால் லொக்கேஷன் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தா லொக்கேஷன் சொல்லிட்டு இப்படி போட்டிருக்கல, கல் ப்ராக்கெட் போட்டிருக்கு இல்லையா? இட்ஸ் கால் லொக்கேஷன் ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு ஐ நீட் டு கெட் சம்திங் கால், ஈஸியாக சொல்கிறீங்களோ? இருங்க, கஷ்டமாக ஏதாச்சும் பார்க்கலாம். Okay, let me go back. சரிங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா we have something called href, right? எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த href வந்து இந்த hrefல இல்லாமல் வேறு எங்கே வாங்கணும். லைக் இதே ஃபார்மேட்டில் எனக்கு வேணுங்க. ஐ வாண்ட் திஸ் இன் தி சேம் ஃபார்மேட். வாட் ஐ கேன் டூ? என்ன பண்ணலாம்? பட் இந்த href யூஸ் பண்ணக்கூடாது. values இந்த href யூஸ் பண்ணக்கூடாது. URL? URL-ஆ? Yeah. URL எங்கே இருக்குங்க அதில்? URLன்னு எதுவுமே பேர் இல்லையங்க. இந்த ஆப்ஜெக்டில் URL இருந்தால் தானே நம்மளுக்கு காமிக்க முடியும். URL எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோட் எங்கே இருக்குது? இந்த கோட் வேல்யூ எங்கே இருக்குது? இட் வேல்யூ லிவ்ஸ் இன் ஹியர், ரைட்? hrefன்னு இருக்குது. லொக்கேஷனுக்குள்ளே we have something called href, கரெக்டாக? பட் எனக்கு வந்து இந்த hrefல இருக்க இந்த வேல்யூ வந்து மற்ற கீ வச்சு எனக்கு வந்து பில்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். host name path name சேர்த்து பண்ணுறோம். கரெக்ட், நான் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ ஐ நீட் டு லைக் ஐ கேன் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒரிஜின். ஓகே, ஒரிஜினுக்குள்ளே வந்து இந்த பாத் நேம் வந்து ரெண்டும் நான் வந்து கண்டெக்ட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பில்ட் லைக் href, ரைட்? நான் அப்படி தான் கேட்டேன். ஓகே, ஸோ இப்போயே இதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஹவ் இஸ் இட் கோயிங் ஸோ ஃபார்? நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஏதாச்சும் பிகினிங்காக சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு. ஃப்ராங்காக சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள்.
என்ன டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறீங்க? எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, பாசத்தினால கேட்கல, நான் தண்ணி குடிக்க போகிறேன், அதான் கேட்டேன் உங்ககிட்ட. டிஃபிகல்ட்டின்னு இல்லை வந்து, ஸோ திஸ் இஸ் அ நியூ திங், ஸோ லேர்னிங். இது வந்து ஓகே, புரியுது என்ன நடக்குதுன்னு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து லெட்ஸ் see something else. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கோ வெரி ஸ்லோ வித் திஸ் டவுன் கான்செப்ட் பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை நீங்கள் தெரியாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், தி மெயின் பர்பஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வில் கோ இன் வெயின். அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ட்ரை டு ஸ்டே வித் மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். Next we can get cassette child. Okay, இங்கே பார்த்தீங்களா we have something called இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த URL அசஸ் பண்ணால் we can also use it like document URI. ஓகே, இங்கே பார்த்தா டொமைன் இருக்குது. இப்போ இது சொன்னா இல்லைங்களா, யார் சொன்னாலும் நினைக்கிறேன், சூர்யா நினைக்கிறேன். டொமைன் போட்டால் இந்த எந்த இதுவோ அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது anbucholranrocky.com அப்படின்னா anbucholranrocky.com வந்து இட்ஸ் லைக் டொமைன். ஓகே, இப்போ facebook.comனா facebook.com வந்து டொமைன். ஓகே, அதே மாதிரி தான். ஓகே, அண்ட் ஃபுல் ஸ்கேல் எனேபிள் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, யூ கேன் see all meta informations. ஸோ in order to have some interactive you can get those information using this. ஓகே, இப்போ எட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறான் நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து வி ஹவ் சீன் தி என்டையர் டாக்குமெண்ட். இப்போ டாட் ஹெட்டில் பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கிவிங் யூ சம் சஜஷன்ஸ், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து யாரும் சொன்ன மாதிரி HF இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே எதுவுமே சஜஷன்ஸ் காமிக்கல. ஸோ விச் மீன்ஸ் நம்ம தப்பாக பண்ணணும் அர்த்தம். ஓகே, ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கோ வித் விஎஸ் சஜஷன். சப்போஸ் நீங்கள் சம்திங் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ ஹெட் பற்றி பார்க்கலாம். ஹெட் எப்படி வந்து டாமில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஹெட் சேவ் அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். லெட் மீ கோ ஹியர், ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ ஹெட் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா we have many things called access key, அரியான்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் அரியா? ஏரியாவோ எனக்கு சரியாக ஸ்பெல்ஸ் தெரியல, பட் அதுனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு இதை சொல்லுவாங்களே. கரெக்ட். ஸோ இந்த உலகம் வந்து நம்மளுக்காக மட்டும் கிடையாது. ஓகே, எல்லாருக்காகவும் கிடையாதா? எல்லாருக்காகவும் இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு இல்லை வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புளுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்காக தி டெவலப்பர்ஸ் ஹேவ் மேட் சம்திங் கால் திஸ் விச் இஸ் accessibility and so on so வரும். ஓகே, ஸோ accessible rich internet applications. ஓகே, தான் அதுக்கான மீனிங். ஸோ இதுவும் கொஷின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூவில் கேட்பாங்க. வாட் இஸ் அரியா சொல்லி கேட்பாங்க. அப்போ கேட்கும் போது யூ ஹேவ் டு சூஸ் வாட் இஸ் வாட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட HTML-ல. ஓகே, இப்போ ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா we have something called attribute style mapனு ஒன்று இருக்குது அண்ட் attributes ஒன்று இருக்குது. attributes ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம attributes நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்க தேவையில்ல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா we have some base URL, child nodes, children, so on so இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒன்று பார்ப்போம். என்னென்னா we have something called children. children யாருங்க? ஜென்ரலாக சொல்லுங்கள். who are children? என்னங்க சாதாரணமாக தான் நான் கேட்டேன், இது ஏங்க இவ்வளோ மௌனமாக இருக்கீங்க? தப்பாக ஏதாச்சும் கேட்டேன்னா என்ன? சில்ட்ரன் அந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் டெக்னிக்கலாக சொல்லிட்டீங்க, சூப்பர். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம், நம்ம டேட்டா அங்கேயே போயிடலாம். என்னென்னா சில்ட்ரன் மீன்ஸ் லைக் வாட் எவர் வி ஹாவ் ஹியர். ஓகே, இப்போ ஹெட்டு தானே பார்க்குறோம். ஹெட்டுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் சில்ட்ரன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே என்ன எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க சொல்லுங்கள்? 1. ஓகே, அதே மாதிரி பாடியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 2. 2. 2ஆ? செக் பண்ணி பார்ப்போமா? இருங்க, செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி let me go to main அங்க dot 3 இருக்கு அன்பு. 3 இருங்க நான் பாடிக்கு சேவ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் பாடி வந்துச்சு. அண்ட் இப்போ ஸ்கால் பண்ணிங்கன்னா we can get children. இங்கே பார்த்தா 3 இருக்குது. H1 ஸ்கிரிப்ட் ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணது இந்த ஸ்கிரிப்ட் நான் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 2 ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம், பட் 2 இருக்குன்னு சொன்னேன்ல. ஏன் 2வது காமிக்குது அப்படின்னா எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. ஏன்னு சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். யாரோ ஒருத்தங்க சொன்னீங்க. யார் சொன்னீங்க? யாரும் சொன்னீங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர். கமெண்ட் பண்றீங்களா அன்பு? கமெண்ட் பண்றீங்களா? கமாண்டா? live server script அன்பு. கரெக்ட். ஸோ நீங்கள் எலமெண்ட்ஸில் போகும்போது தி லைவ் சர்வர் இஸ் இன்ஜெக்டிங் எ ஸ்கிரிப்ட். அதனால தான் இது 2 ஸ்கிரிப்ட் காமிக்குது. இப்போ புரிஞ்சுதா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? ஸோ ப்ரௌசர் தப்பு பண்ணாத, நம்ம தான் வந்து இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே வந்து we have only one script. ஓகே நம்ம இந்த கோடு வேறு, ப்ரௌசரில் என்ன கோடு இருக்கோ என்ன ரெண்டர் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ். புரிஞ்சுதா ரோஷினி உங்களுக்கு? இல்ல அந்த லைவ் சர்வர்ல இருந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டுனா எது சொல்றீங்க? இப்போது இந்த லைவ் சர்வர் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா, கோல் வைத்து தந்துட்டு, அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா HTML-குள்ளேயும் அது வந்து பாட்டமில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்களா கோட் இன்ஜெக்டட் பை லைவ் சர்வர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஓ ஸோ இது இந்த இங்கே மாறினதுனால தான் இந்த கன்சோலையும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன்னால ஒரு ஸ்கிரிப்ட். கரெக்ட். அந்த எக்ஸ்டென்ஷன் ரன் பண்ணதுனால ஒரு தனியாக ஒரு இது வந்து இன்ஜெக்ட் பண்ணிச்சு. இப்போ நார்மலாக நீ ரன் பண்ணும்போது அது இருக்காது. ஓகே ஓகே. ஸோ சில்ட்ரன்னா அதாங்க விஷயம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அதோட திங்ஸ். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஒன்று இருக்குது, ஆனால் கமாண்ட் எடுத்துக்கல. பிகாஸ் கமாண்ட் வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் ஹியூமன்ஸ் ஆர் எனி அதர் பர்சன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் HTML. ஓகே இப்போது வாட் சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் டூ சம் அதர் திங். ஓகே சில்ட்ரன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் வாட் இஸ் சில்ட்ரன் சொல்லிட்டு. தேர் இஸ் சம்திங் கால் சைல்ட் நோட்ஸ். சைல்டு நோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது புரிஞ்சு வச்சுக்கும். ஓகே உங்கள் HTML என்ன எவ்வளோ இருக்கோ அதை புரிஞ்சு வச்சுக்கும். பார்த்தீங்களா HTML வந்து 1 2 தான் இருக்குது கரெக்டாக. அதனால் வந்து உங்கள் வந்து 3 காமிக்குது. 3 ஏன் காமிக்குதுன்னா அந்த ஒரு இந்த லைவ் இதனால உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா காமிக்குது. ஓகே பட் இஃப் யூ கோ அண்ட் லுக் அட் சில்ட்ரன் நோட், ஐ மீன் சைல்டு நோட், இங்கே பார்த்தீங்கன்னா we have many things. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கோம். எப்படின்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாடி தான் நம்ம பார்க்குறோம். பாடிக்குள்ளே வந்து ஒரு நெக்ஸ்ட் லைன் போட்டுருவோம் கரெக்டாக. இட் வில் ஆக்ட் லைக் டெக்ஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து H1 இருக்கா, H1 இருக்குது. H1க்கு அப்புறம் இன்னும் டெக்ஸ்ட் போட்டிருக்கோம் கரெக்டாக. டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கமெண்ட் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் காமிக்குது. ஸோ லைக் ஸோ இட் வில் எவால்வேட் லைன் பை லைன். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும், எக்ஸாக்டாக வேணும், அங்கே ஸ்பேஸ் இருக்காங்க இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் தி ரைட் திங் டு செக். ஓகே லெட் மீ கம் அகெயின் அண்ட் எக்ஸ்பிளைன் அகெயின். 2க்கு வித்தியாசமாக சொல்கிறேன். சில்ட்ரன் அப்படின்னா இட் வில் ஒன்லி ஹாவ் HTML சில்ட்ரன்ஸ். ஓகே இதுக்குள்ளே HTML மட்டும் தான் அதை பாஸ் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் சைல்ட் நோட்ஸ் அப்படின்னா இட் கேன் பி லைக் எனி திங். இட் கேன் பி லைக் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கமெண்ட்டாக இருக்கலாம், அண்ட் இட் கேன் பி லைக் எனி திங். ஓகே இதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். என்ன புரிஞ்சுதா? ஏன் பட் அது வந்து டெக்ஸ்ட்னு சொல்றது வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கா நோட் லிஸ்ட்? கம் அகைன். டெக்ஸ்ட்ன்றது வந்து இந்த நோட் லிஸ்ட்னு அந்த டெக்ஸ்ட்னு இருக்குது அந்த. ஸோ அது வந்து எம்டி ஸ்பேஸ்னா அது வந்து எடுத்துக்குது. ஆமாம் ஐ மீன் ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட்டு. ஆமாம் இது வந்து ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே இட் ஹேஸ் சம் லைக் இதுதான் டேட்டா. ஓகே டேட்டா. இது என்ன அர்த்தம், நியூ லைன் கரெக்டா. ஸோ நியூ லைன் அண்ட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா இந்த ஸ்பேஸ் this space. Okay, people who think like you are good in DOM can listen. ஓகே ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய சேனலில் வந்து நானும் டாம் கற்றுறதுக்காக நிறைய சேனல் பார்த்தேன். யாருமே வந்து இந்தளவுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லலை. சும்மா வாட் இஸ் வாட் கொய் செல்டர் அப்படிலாம் போட்டு முடிச்சிட்டாங்க விஷயத்தை. பட் இஸ் அ வெரி வெரி பேசிக்ன்றதோட பேஸ். இந்த பேஸை தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் பி அ நெக்ஸ்ட் டெவலப்பர் ஹூ கேன் கிரியேட் சம் குட் frameworks or library whatever.
ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் திங்ஸ் அண்ட் அதை தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து அதை எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். நான் சொல்லித்தரது என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து பொம்மை தான். இட்ஸ் லைக் லோகோ. ஓகே, லோகோ வாங்க, லோகோ தானே, லோகோ யா, அதை வச்சு நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் எப்படியும் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து we have seen about children, child node, and let's see about ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஓகே ஓகே, லெட் மீ ஹாவ் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்ப்போம். இருங்க, லெட் மீ கோ அண்ட் சி வேறு ஏதாச்சும் பேஜில் ஏதாச்சும் பார்க்குறேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும் நம்ம தெரில. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம என்ன எப்படி பார்க்கலாம்னா we can see it in this way. லைக் எப்படின்னா create, read, update, delete. ஓகேவா, இந்த இதில் வந்து நம்ம JavaScript மூலிமா HTML எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சக்கும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அப்படி முடியலாம் லெட்ஸ் see it in other sections. பட் அதர் செக்ஷன்ஸ் வந்து நாளைக்கெலாம் இருக்காது. நாளைக்கு சாட்டர்டே சண்டே ப்ளஸ் வந்து நானுமே கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருவேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து ரிகார்டிங் திஸ் செக்ஷன் யூ கேன் ஆஸ்க் பை டுடே. ஓகே, ரிகார்டிங் டீம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் ஒரு டாஸ்க் தரேன். நான் உங்களுக்கு எந்த புரிஞ்சு வச்சுக்கிங்க பார்ப்போம். ஓகே, ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு டர்ன் ஆன் a வீடியோ கால். ஆக்சுவலி மோஸ்ட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஹைடிங். ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்கள மூஞ்ச பார்க்கும்போது தான் நான் வந்து யாரை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தட்ஸ் வை. அண்ட் யூடியூப்பில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்சால் நீங்களும் வந்து உங்கள் லேப்டாப்பில் அலாங் வித் மீ ட்ரை டு ஒர்க் அரவுண்ட். ஓகே, ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அப்பப்போ டவுட் நீங்கள் கேட்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ரைட். இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டாஸ்க் பார்க்கலாம். என்னென்னா ஐ ஹேட் 2 டாஸ்க் பெண்டிங். ஓகே, ஃபஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இருக்கலாம் லேர்னிங் டாம் சொல்லிட்டு. ஓகே, ஐ வாண்ட் any other person to change it to their name. Who is speaking? document.title equal அப்படி கொடுப்பாங்களாம். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? document dot title okay equals to a new name டைப் பண்ணி பாருங்க within inverted comma. ஓகே, அதெல்லாம் என்ன நியூ நேமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட் டாக்டர்லாம் என்னது? டாக்குமெண்ட்டுங்கிறது அந்த வெப் பேஜில் ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த HTML-க்குள்ளே இருக்கிற டைட்டில் எலிமெண்ட்டை தான் அந்த டாக்குமெண்ட் டாட் டைட்டில் எக்ஸஸ் பண்ணுறேன். ஓகே, பட் whenever you are writing code you should always think from right to left. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி you should never go like document or title. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோல் என்னென்னா நேம் மாற்ற சொன்னேன். கரெக்டாக முஷ்கி ஹேஸ் ஆன்சர் ரைட். ஸோ உங்கள் பேர் என்னது? முஷ்கி தானே? முஷ்கி அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்புனா மன்னிச்சிருக்கேன். இப்போது இதுதான் நான் பேர் மாற்ற போகிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு அசைன் திஸ் நேம் டு சம்திங் கால் டாக்குமெண்ட் டாட் டைட்டில். ஓகே, இப்படி தான் நீங்கள் கோட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இது பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் வெரி வெரி பேட் ப்ராக்டிஸ். நான் சொல்லிட்டே இருக்கேன், பேஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்பவுமே ரைட் லைன் பண்ணால் தான் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ இட் ஹேஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போ செக் பண்ணிங்கன்னா இட் இஸ் சேஞ்சிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ ரைட் கூல். இப்போது இன்னொன்று பார்க்கலாம். அகெயின் அதர் பர்சன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இட் ஷுட் கெட் இன்புட் ஃப்ரம் தி யூசர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்லி டைட்டில் எனக்கு வரணும். என்ன பண்ணலாம்? சரி, யாருக்கெல்லாம் டாம் தெரியுமா அவங்க சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாம் தெரியாதவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஐ வாண்ட் டு சி. சதீஷ், உங்களுக்கு டாம் தெரியாதா? இல்லை, அந்த வீடியோ நான் ஆஃபில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாம் கை வச்சே பார்க்கல. ஓகே, ஆஃப்டர் தட்
என்னங்க இப்போ எல்லாம் கை தூக்குறீங்க? ஓகே. முத்துக்குமாரி நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இல்ல அன்பு, எனக்கு ஐடியா இல்ல. யோசிங்க. லைக் நான் சோஃபா சொன்னதை புரிஞ்சுதா உங்களுக்கு? யா, புரிஞ்சுது. ஓகே. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. என் டாஸ்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஹெச்ஆர் இடத்துல போகும்போது அவங்க அப்படி தான் கேட்பாங்க, டாஸ்க் கேட்பாங்க. எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகும்போது இட் ஷுட் கெட் இன்புட் ஃப்ரம் தி யூசர் அண்ட் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து டைட்டில் வந்து வெல்கம்னு வேர்டு காமிச்சு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லோட் பண்ணும்போது முத்துக்குமார்னு வருதா, ஸோ வெல்கம் முத்துக்குமார் சொல்லி டைட்டில் மாறணும். ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு தான். நீங்கள் யோசிங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to get input from the user, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுட்டாக இருக்குது வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கமெண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, get input from the user. ஓகே, எப்படி இன்புட் வாங்கலாம்? எப்படி இன்புட் வாங்கலாம் சொல்லுங்கள்? ப்ராம்ப்ட் மூலமா வாங்கலாம். கரெக்டாக? ஸோ ப்ராம்ப்ட் வாங்கிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். ஓகே, நான் வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாமா? ஸோ காயின்ஸ் யூசர் நேம் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு? நான் இன்புட் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் பண்ணும்போது நான் நேம் என்டர் பண்ணிட்டேன் அண்ட் அதில் வந்து அவங்க யூசரோட நேம் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த நேமை வந்து ஐ நீட் டு ப்ரிஃபிக்ஸ் இட் வித் தட், லைக் வெல்கம் முத்துக்குமாரின்னு வரணும் டைட்டில். என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக we can யூஸ் லைக் வெல்கம் ஸ்பேஸ் அண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி யூசர் நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணி இப்போ பாருங்களேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஃப்ரெஷ் முத்துக்குமாரி. ஓகே, வெல்கம் முத்துக்குமாரி. ஓகே, ஸோ பார்க்க தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து ரொம்ப பேஸாக பாயிண்ட் 1 யோசிச்சிங்க வச்சுக்கோங்களேன், லைக் குறிப்பாக அந்த மாதிரி கமெண்ட் போட்டு யோசிச்சிங்க வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரைட் கோட் அட் பிகினிங் ஸ்டேஜ். ஓகே ஓகே ரைட். இப்போது இது வந்து வேறு வழியில் ரைட் பண்ணலாம். ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். பேக்டிக்ஸ் டெம்ப்ளேட் லிட்ரல். ஸோ வி கேன் யூஸ் டெம்பிள் லிட்ரல் பிகாஸ் அதான் கொஞ்சம் இப்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் இட் லைக் திஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இது வந்து தேவையில்லை அண்ட் இது வந்து டைனமிக்காக வரப்போகிறதுனால ஐம் கோயிங் டு ப்ரிஃபிக்ஸ் லைக் திஸ். ஓகே, சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் டஸ் தி சேம் திங். ரஜினி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டிஸ் வந்துச்சு. ஓகே கூல். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஓகே நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஐ நீட் டு கெட் திஸ் டெக்ஸ்ட். ஓகே, லேர்னிங் டாம் CyberDude இருக்கு இல்லைங்களா? ஐ வாண்ட் டு கெட் திஸ் டெக்ஸ்ட் இன் JavaScript. இப்படி வாங்கலாம். அதுக்கு ஐடியா கொடுத்து document dot body அந்த யார் பேர் சொல்லிட்டு சொல்லுங்களேன். யுவராஜ். ஓகே, நான் அவங்க சொல்ல மாதிரி டைப் பண்ணுறேன். டாக்குமெண்ட் டாட் பாடி. அந்த டெக்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்க முடியுமா? HTML தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டில் லெஃப்டில் HTML கோடு, ரைட்டில் JS. ஓகே, document dot body dot h1 text dot text content டாட் text content கண்டென்ட்டா? சரி, நீங்கள் போகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லாகில் போயிட்டு சேவ் பண்ணலாம். ஏன் யோகராஜ் ரொம்ப மூச்சு வாங்குறீங்க? ரன்னிங் ரேஸ் ஏதாச்சும் இருக்கீங்களா என்ன? மைக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். cannot read property of undefined அப்படின்னு வருது. ஏன்? ஹெச்ஓடிக்கு ஐடி கொடுக்கணும். ஐடி ஓகே, பாடி ஆனால் இப்போ வந்து அது ஐடியோ children கிளாஸ் தானே? கிடையாது. சில்ட்ரன்னால இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இது மாதிரி cannot read property of undefined அப்படின்னு வருதுன்னா அதால் வேல்யூ வாங்க முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா how you need to investigate is ஒரு நாள் நீங்கள் பேக்கில் போய் பார்க்கணும். ஓகே, ஸோ document.body சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
பாடி வருதா? இப்போ பாடிக்குள்ளே வந்து இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் we have children, not h1. ஓகே, சில்ட்ரன் சொல்லி தான் ஒரு இது இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அகெயின் ஐ ஹவ் டு கிளிக் ஆன் சில்ட்ரன். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have something called h1 and script. நமக்கு என்ன வேணும், h1 வேணும், கரெக்டாக? ஸோ h1 வந்து அறிவாக இருக்குது. ஸோ you need to access it by like this 0 இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா it will come like h1. சேவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணிடுறேன். அண்ட் we have h1. இப்போது அதுக்குள்ளே எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும். ஸோ நான் பண்ணிக்கிறேன், ஐ கேன் கோ அண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we can get the values like this. புரிஞ்சுதா கொஞ்சமாச்சு? Sarji, can you speak only English because my is Hindi, so I translate English. Sorry Ji, I don't know Hindi. I know only Tamil. So there are many videos available in Hindi, so you can go and watch those videos. If you want to learn this channel, you can also learn Tamil also, if you like. Okay, super. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, let me give you another task which is, see guys, நீங்கள் வந்து don't be shy like you are in live. ஓகே, டீம் நான் சொல்கிறேன், லைவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் லைக் எ பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கும் நீங்கள் யார் என்னக்கோ தெரியாது. இன்ஃபேக்ட் they don't care. ஓகே, யூ ஷுட் கேர் அபவுட் யுவர் செல்ஃப். எனக்கு வந்து இந்த மெயினாக வந்து லைட் ஸ்ட்ரீம் நான் வைக்கிறது ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார் டூ ரீசன்ஸ், நாட் ஃபார் பர்சன்ஸ், 2 reasons. ஒன்று வந்து அதர்ஸ் கேன் லேர்ன் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் கெட் இட் ஆஃப் தட் ஃபியர். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து when I was like காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது ஐ கான் அண்ட் ஏதோ ஒரு பேசேஜ் படித்தேன். ஓகே, பைபிள் வேர்ஸ் ஏதோ ஒன்று படித்தேன் என் காலேஜில். அப்போது எல்லாமே என் பார்த்து சிரிச்சாங்க அந்த சமயத்தில். ஓகே, ஸோ அதை நான் வந்து ஐ ஃபெல்ட் சம் வாட் வியர்ட் தான் அந்த சமயத்தில். ஆனால் லேட்ரான் நம்ம கற்றுக்கலாம், அது நம்ம வந்து அந்த ஃபியர் நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் ஐ வாஸ் ஹேவிங் மெனி கைண்ட் ஆஃப் லைவ் செக்ஷன்ஸ். ஸோ வீடியோஸை மேக் பண்ண ரீசன் அதுதான். ஓகே, டு கெட் இட் ஆஃப் இட் ஃபியர். ஒரு விஷயம் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பியும் நீங்கள் பண்ணணும். திருப்பியும் இல்லை, 3-4 வாட்டி நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் பயமாகவே இருக்காது. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5 years கழிச்சு திருப்பியும் காலேஜுக்குள்ளே போகும்போது ஐ ஹேட் ஆடியன்ஸ் ஆஃப் அரௌண்ட் more than 800 people. அவங்ககிட்ட நான் பயமே இல்லாமல் பேசினேன். ஓகே, இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து இஃப் யூ ஆர் ஃபேரிங் சர்டன் திங்ஸ் அப்படின்னா வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுற மட்டும் தான் உலகத்தில் ஜெயிப்பான். சும்மா வீடியோ பார்க்குறவன் நம்மளுக்கு என்ன வம்பு, நம்ம கம்முன்னு இருந்துருவோம் அப்படின்னு வந்து கட்சி கம்முன்னு தான் இருப்பான். ஓகே, அதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். டோன்ட் டேக் லைக் பூமர் அட்வைஸ். நானும் உங்கள் ஏஜ் குரூப் தான். ஓகேவா? ஸோ ஐ மீன் திஸ் திங், ஐ வாண்ட் மை டீம் டு பி லைக் ஷைன் பெட்டர். அதனால் வந்து டோன்ட் பி எனி திங் லைக் தட் அண்ட் ட்ரை டு பி engage yourself. Right, நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் பேராகிராஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு கெட் திஸ் பேராகிராஃப். என்ன பண்ணலாம்? எஸ், சொல்லலாமா? சொல்லுங்க. சில்ட்ரன் இசைக்கு சொல்லுங்க. அந்த 0 போட்டிருக்க இண்டெக்ஸ் வந்து 1 நீ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி, ஓகே. டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விஎஸ் கோடு காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில்ட்ரன் ஸ்கொயர் பிராக்கெட் 1 நம்பர் 1 ஓகே, டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டா? சரி, இப்போ நான் லாக் பண்ணலாமா? ஸோ லாக் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் எஸ், சூப்பர். ஸோ நைஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லை வந்து? இல்லை இப்போ பாதியில 15 வீடியோ தான் பார்த்துருந்தேன். சூப்பர், கூல், நைஸ், குட் ட்ரை. இப்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு டிவிஷனுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு put the h1 and paragraph. இப்போ இதை ப்ராசஸ் பண்ணுறது சொல்லுங்கள். லெட்ஸ் ட்ரை வித் சம் அதர் பீப்புள். ஓகே, கை தூக்குற நடமெடுத்து பார்க்கலாம். அகலியா ட்ரை பண்ணுங்கள். வாட் we can do, I need to get this HTML in JavaScript, the code. And YouTube நீங்கள் பார்க்குறவங்க வந்து நீங்களும் வந்து ட்ரை டு கிவ் யுவர் ஓன் கமெண்ட். ஓகே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட கமெண்ட். அப்பப்போ சொல்லுங்கள் அகலியா. டாக்குமெண்ட் டாட் எனக்கு டாக்குமெண்ட் டாட்னு இப்போ சொல்கிறீங்களா? சொல்லும் போதே டாக்குமெண்ட்னா இது என்னதுன்னு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் எந்த புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதனால தான் நம்ம எழுதியிருக்க ஹெச்டிஎம்எல்ல வந்து டாம் வந்து ஆப்ஜெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதிலிருந்து நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து கால் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் பாடி 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 டாட் டாட் சில்ட்ரன் சில்ட்ரன் அதுக்குள்ளே இருக்கப்போ எப்படி போகணும்? ஓகே, சப்போஸ் நமக்கு வந்து ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? ஸோ வி நாட் கம்ப்ளீட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டவுட் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வெக்கமே இல்லாமல் இதை நம்ம லாக் பண்ணி பார்த்துடணும். இது இதுக்கும் பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இஃப் யூ கோ அண்ட் சி யுவர் அவுட்புட் இட் வில் கிவ் யூ சம் அவுட்புட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அசஸ் பண்ணுறது ஃபர்தர் சொல்லி வில் கெட் சம் ஐடியா. எல்லாமே படுத்தின தப்புனா யூ கேஸ் ஐ திங்க் யூ ஆர் ஸோ ஸ்மார்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க லைக் ஓகே நம்ம இப்படி தான் ஒர்க் ஆகும்னு நினச்சிப்பீங்க. ஆனால் ப்ரௌசர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரேட் பண்ணிக்கும். ஓகே, யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐ நீட் டு கோ இன்டு டிவ் ரைட். எப்படி போகலாம் டிவ்க்குள்ளே? 0 இண்டெக்ஸ் போடலாம் அந்த சில்ட்ரன்ல. சூப்பர். ஸோ அதே மாதிரி இங்கே வச்சுப்போம் 0 இண்டெக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் அது மட்டும் வேணுமா? இல்லை, எனக்கு வந்து h1 வேணும். அதுக்குள்ளே இருக்க h1 வேணும். இந்த லேர்னிங் டாம் CyberDude இருக்கு இல்லைங்களா, அது வேணும். ஸோ இதுக்குள்ளேயும் சில்ட்ரனாக இருக்குமா? அப்போ கரெக்ட். இப்போ நீங்கள் டவுட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோ அண்ட் சி யூ அவுட் அகெயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிவ் இருக்குது. ஓகே, டிவுக்குள்ளே வந்து அகெயின் இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் அப்படின்னா வி ஹேவ் சம்திங் கால் சில்ட்ரன். சில்ட்ரன் அகெயின் இட்ஸ் லைக் அ அரே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள்? திரும்பியும் டாட் சில்ட்ரன். சூப்பர். என்ன வேணும்? ஹெட்டிங் வேணுமா? ஆமாம், h1 வேணும். சரி, அப்போ சில்ட்ரன் 0 டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் 0 டெக்ஸ்ட் கண்டென்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். சேவ் அண்ட் அவ்வளோதான். இதாங்க டாம். ஆக்சுவலி இதை நீங்கள் வந்து ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே போகணும். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட் வெரி குவிக்லி. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். லைக் நம்ம வந்து மொத்தம் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஓகே, டோன்ட் கோ அண்ட் ஒர்க் ஆன் சம் கோடிங் சேனல்ஸ் விச் வில் தே ஆர் மேக்கிங் கண்டென்ட்ஸ் ஃபார் தேர் ரெவன்யூ. ஓகே, ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு ஹவரில் உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது. சொல்லுங்கள் முஷ்கே. சாரி, ஒரு சின்ன டவுட் ஒன்று இப்போ தான் வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்களேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நைஸ். டெக்ஸ்ட் கண்டென்ட் ரிமூவ் பண்ணலாம். சேவ் அண்ட் இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் கிவிங் தி h1 டேக். ஓகே, பிகாஸ் h1 டேக்னா அந்த h1 டேக்கோட ஃபுல்லாக தரும். ஸோ இட் வில் கிவ் யூ தி ஃபுல் h1 டேக். இதுக்குள்ளே நிறைய இப்போ நீங்கள் போட்டுருக்கு வந்து h1 டேக்குள்ளே கண்டு தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? பட் இட் கேன் ஹாவ் மெனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் ஹாவ் சம்திங் கால் டைட்டில். ஓகே, இட் கேன் ஹாவ் சம்திங் கால் கிளாஸ், இட் கேன் ஹாவ் சம்திங் கால் ஸ்டைல் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. கரெக்டாக? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்கும்னா இட் வில் ஸ்டோர் இன் திஸ் h1. இப்போ நான் பாருங்களேன், இஃப் ஐ டூ அன்டூ அண்ட் இஃப் ஐ டூ சம்திங் லைக் திஸ் அண்ட் சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், h1க்குள்ளே இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் அப்படின்னா யூ ஹாவ் சம்திங் கால் attributes. நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் attribute. இது டேகு. ஓகே, இது வந்து எலமெண்ட்டு,
இது வந்து attribute சொல்லியிருந்தேன் கரெக்டாக, இந்த க்ரீன் கலர் உள்ளதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we can get the attribute of so and so, title, class, style அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி again let me say DOM, I mean DOM எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா to see what is happening in HTML என்னென்ன கோட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் DOM யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா JavaScript. ஓகே ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூப்பருங்க, நைஸ் ஒர்க் அக்கலையே தானே, சூப்பர் குட். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொன்று பண்ணுவோம். ஓகே, இன்னும் லாஸ்ட்டாக ஒரு பர்சன். ஓகே, ஃபைண்ட் மீ அப்படின்னு ஒன்று போடுறேன். I need to find I'm going to have it like okay, this is okay. இப்போ இது யார் சொல்ல போறீங்க அப்படின்னா, ஓகே ரோஷினி ட்ரை பண்றீங்களா? யா ஓகே இதான் HTML கோட். இது வந்துட்டு டாக்குமெண்ட்ல ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும். ஓகே நோ ப்ராப்ளம், அந்த கோட் மட்டும் சொல்லுங்க, ஜாவாஸ்கிரிப்ட் கோட் மட்டும் சொல்லுங்க. டாக்குமெண்ட்ல பாடியில ஓகே சில்ட்ரன் இருக்கும், டாட் சில்ட்ரன். ஓகே பிராக்கெட் நோட்டேஷன்ல இண்டெக்ஸ் வந்து 0. ஓகே டாட் சில்ட்ரன் இண்டெக்ஸ் பிராக்கெட்ல இண்டெக்ஸ் வந்துட்டு 2. ஓகே 2 டாட் சில்ட்ரன் ஓகே பிராக்கெட்ல இண்டெக்ஸ் 0. ஓகே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட் சேவ். நீங்க கன்சோல் லாக் கொடுத்து சூப்பர் குட் ஃபைன். லாக் சேவ் அண்ட் ஓகே சேவ். சூப்பருங்க ரோஷினி, குட் ப்ராக்ரஸ் ரியலி. ஆக்சுவலி இது வந்து ஸோ பிகினருக்கு வந்து இப்படி பார்த்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்கு. சூப்பராக பண்ணிட்டீங்க, நைஸ் சூப்பர். தேங்க்யூ. இப்போ ஒரு சின்ன டவுட். எஸ் கேளுங்க. அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன டெக்ஸ்ட் போட்டா என்ன வரும்? நீங்க யூஸ் பண்ணலாமா? டெக்ஸ்ட் கண்டென்ட்ல டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு பதிலா என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாமா? ஓகே நைஸ். ஓகே இப்போ எல்லாம் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் சொல்றீங்க இல்லையா, தேர் இஸ் சம்திங் கால் இன்னர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சேம் கோடை வந்து நீங்கள் வந்து இப்படி வாங்கிக்கலாம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம், இது வந்து இன்னர் டெக்ஸ்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்னர் டெக்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் தான் தருது, பட் இட் ஹேஸ் சம் டிஃப்ரென்சஸ். ஓகே, ஸோ எப்பவுமே இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி கண்டென்ட் அப்படின்னா எப்பவுமே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு நீங்கள் மூவ் ஆகிருங்க. டாட் இன்னர் டெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஆர் அதுக்குள்ளே நிறையா இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் தட் டீப், பட் சம்மரைசிங் யுவர் கொஸ்டின், எஸ் இது ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் அவுட்புட் தான் தரும். ஓகே, ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, அகைன் நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பருங்க, நைஸுங்க. ஸோ ஃபார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக் எப்படி வந்து இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் அதர்ஸ் நோ திஸ் திங். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் another task which is நாட்டே சொன்ன மாதிரி தான். ஓகே, ஐ நீட் டு கோ டு images.google.com குள்ளே போகிறேன். நான் ஆல்ரெடி ஷோ பண்ண உங்ககிட்ட அது. ஓகே, இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு சர்ச் ஃபார் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சொல்லுங்கள். டோன்ட் சே ஜாப்பனீஸ் கொரியன் சீரீஸ். ஓகே, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். ட்ரை திஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். மூன் இமேஜஸ். மூன். ஓகே, சே மூன். ஓகே, ஸோ இவ்வளோ மூன்ஸ் இருக்குது இப்போது. ஓகேவா, இப்போது ஐ நீட் டு சேஞ்ச் தி டைட்டில் ஃப்ரம் மூன் டு சன். எப்படி பண்ணுறது?
யோசிங்க. வெப்பேஜோட கன்சோல் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரோஷன் நீங்கள் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது சொல்லிட்டோம். யூ ஆல்ரெடி ஹேட் யுவர் ஆப்ஷன். யாரும் மூஞ்ச பார்த்துட்டீங்கன்னா யாராவது கேள்வி கேட்டுருவோம், யாரையாச்சும். நீங்களே முன்னு வந்துடுங்க. ஓகே, ஹேமதேவி நீ ட்ரை பண்ணுறீங்களா? இன்ஸ்பெக்ட் போயிட்டு சரி, இன்ஸ்பெக்ட் போயாச்சு. document.title is equal to sun. எங்கே டைப் பண்ணோம் அதை? கன்சோல். ஓகே, கன்சோல் போயிட்டேன். document.title is equal to sun. document.title equal to sun. quotes sun and yes மாறிடுச்சு. ஓகே, இப்போது அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். people who have completed I think everyone has completed JavaScript series, right? அதில் we have seen something called, ஓகே நான் சொல்லலை, பட் நான் என்ன பண்ணுறேன்னா let me give you a task. என்னென்னா, ஓகே இந்த 3 இருக்கிற இடத்துல மட்டும் தான் எனக்கு வந்து சன் மாறணும். கூகுள் சர்ச் அப்படி தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? யூஸ் யுவர் JavaScript மூளை into this. Unshiftா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். பட் இது வந்து ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் தானங்க அது. இட்ஸ் நாட் அரே இல்ல. ரீப்ளேஸ். கூல், நைஸ். ஸோ வேர்டு தெரிஞ்சு பாரு, ரீப்ளேஸ்னு இருக்குது, கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார் தட் we need to get the title, கரெக்டா? டைட்டில் எப்படி வாங்கலாம்? document.title, கரெக்டா? இப்போது அதில் வந்து இருக்குது. இப்போ நான் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? டாட் ரீப்ளேஸா? சரி, ரீப்ளேஸு பேரன்சிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து மூன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் வேல்யூ ரீப்ளேஸ் வேல்யூ காமிக்குது. ஓகே, ஸோ சர்ச் வேல்யூ அது மூன். அப்புறம் காமா சன். ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களே இந்த மாதிரி. ஓகே, என்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மாறிடுச்சு. பட் இங்கே மாறவே இல்லை. ஏன்? பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைட்டில் மட்டும் நம்ம வந்து வெஜ் ரீப்ளேசிங், பட் நம்ம வந்து டாக்குமெண்ட் டைட்டில் வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to go into the same command and இது தர அவுட்புட் வந்து I have to have it like this. அசைன் பண்ணணும் ரீஅகெயின், கரெக்டாக? இப்போ பாருங்கள், என்கிட்ட ப்ரெஸ் பண்ணும்போது மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பிலீவ் மீ எவ்ரி பீப்புள் டீம் ஆஸ் வெல் அஸ் யூடியூப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? பட் ஸ்டார்ட் வெரி ஸ்லோ. ஓகே, ஒரு சின்ன டாபிக் இருந்தாலும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒரு சமயத்தில் உங்களுக்கு அது புரியும். ஓகே, நைஸ். ஸோ இப்போ இன்னொன்று பார்ப்போம். ஓகே, எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் பண்ண போதில்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ இமேஜ்லாம் எனக்கு இதில் இருக்குதுன்னு எனக்கு ஐ வாண்ட் டு ஃபிகர் இட் அவுட். நீ என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சர்ச் ஒன்றா கவுண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் பொண்ணுங்க பண்ணுவாங்க, கரெக்டாக? 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க, ஸ்கால் பண்ணுவாங்க. அப்போ திரும்பி கீழே லோட் ஆயிரும். ஒரு வாட்டி நான் ஒரு டாஸ்க் தந்தேங்க. ஓகே, ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. என்னன்னா, ஒரு டாஸ்க் தந்தேன், இதே மாதிரி டாஸ்க் தந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கால் பண்ணால் கீழே லோட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அவங்க பாட்டுன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே ஷீ இஸ் இன் 300+. அப்புறம் வந்து முடிச்சிருங்களா கேட்டால், நான் முடிச்சிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ டஸ் நாட் ஹேவ் தட் நாலேஜ். லைக் ஸ்கால் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக் நியூ இமேஜஸ் வரும், அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை, கரெக்டாக? ஸோ இது வந்து we can't able to do everything by manual works, கரெக்டாக? பிகாஸ் it has no sense. எதுக்கு நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம்? டு ரெடியூஸ் தி ஹியூமன் எஃபர்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பிரெயின்லாம் வந்து யோசித்து we going to look for how many images that is appearing in this web page. நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே தான், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு அண்ட் கன்சோல் போயிட்டு. அண்ட் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏங்க கூகுள் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம், நம்மளை ஏதாச்சும் பண்ண மாட்டாங்களா, பிளாக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க, கரெக்டாக?
நம்ம கூகுள் வந்து பப்ளிக்காக காமிக்க இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அது முன்னாடி நம்ம டைட்டில் கார்டு போட்டுடுறோம் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ கூகுளே நம்ம சர்வ் பண்ணால் கூட முன்னாடி சொல்லிட்டேன்னு சொல்லி நம்ம காமிச்சு நம்ம தப்பிச்சிடுவோம். ஓகே. அண்ட் ஆல்சோ பப்ளிக் பேஜஸில் வந்து நீங்கள் வந்து அவங்கள ஹார்ம் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் லைக் கிளைண்ட் தான். ஸோ கிளைண்ட்டை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே இப்போ நீ என்ன மாடிஃபை பண்ணால் கூட ஒரு சம்டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இதுங்க வந்து நீ வந்து பயப்படாமலே நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லா வெப்பேஜுக்குமே அடங்கும். ஓகே, ஸோ கூகுளாக இருக்கட்டும், வாட் எவர் வெப் பேஜஸ் யூ கேன் கோ அண்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வெப் பேஜஸ். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஐ வாண்ட் டு கெட் how many images are there, ரைட்டா? ஸோ தேட்ஸ் சம்திங் கால் இஃப் யூ நம்ம என்ன பண்ணலாம் லேர்ன் பண்ணுறதுக்காக லெட் மீ கோ இன்டு மை HTML code and let me have a image tag. ஓகே, அண்ட் இது என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் ஒரு ட்ரிக் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, எவ்வளோ பேர் தெரியும்னு தெரியல. என்ன ட்ரிக்னா ஐ வாண்ட் டு கெட் என்னோட ப்ரொஃபைல் போனீங்க வச்சுக்கோங்களேன், யார் ப்ரொஃபைல்னா இருக்கட்டும். ஓகே, ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா ஐ நீட் டு கெட் மை ப்ரொஃபைல் இமேஜ். அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னா எய்தர் யூ கேன் ரைட் கிளிக் திஸ் காப்பி இமேஜ் அட்ரஸ் சொல்லி வாங்கலாம், ஒரு வழி. கரெக்டாக? இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா கிட்டப் வந்து ஆல்ரெடி ஹேஸ் சம்திங் கால் யூஆர்எல் மேப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் உங்களோட யூஆர்எல் என்னவோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் காப்பி திஸ் யூஆர்எல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் இங்கே பார்த்தீங்கன்னா github.com, இது வந்து என் யூசர் நேமு. அண்ட் எனக்கு வந்து இமேஜ் வேணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக .png போட்டுருங்க. தட்ஸ் எனஃப். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இமேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக் புல் பண்ணி இங்கே காமிச்சிடும். ஓகே, அண்ட் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் ஹேவ் ஆல்ட் மெசேஜ் ஆஸ் வெல். சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இஃப் யூ கோ அண்ட் செக் தி அவுட்புட் ஐ கேன் see the images. ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதை நம்ம வந்து நம்மளோட CyberDude ப்ரொஃபைலே பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், இதுலேயே கூட இருக்கும். ஓகே ஓகே, லோடாக டைம் ஆகுது, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன்னா ஐ வாண்ட் டு செக் how many images I have. ஸோ நான் வந்து திருப்பி கன்சோல் லாகில் போயிட்டு லாக் பண்ணி பார்க்க போகிறேன். டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டே சேவ் பண்ணி வச்சுப்போம். டாக்குமெண்ட் அண்ட் இதில் போனீங்கன்னா we have many things. அண்ட் இதில் வந்து குறிப்பாக if you go into images இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான பாப்புலர்லி யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா they have bundled. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்னு ஒன்று இருக்குது, டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். if you go scroll down we have something called tables. ஓகே, ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே ஆகல உங்களுக்கு, பட் யா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இமேஜஸ் ஒன்று இருக்கும், ஆங்கர்ஸ் இருக்கும், ஃபார்ம்ஸ்னு இருக்குது பாருங்கள். டேபிள் இருக்காது, சாரி, இமேஜஸ் இருக்கும், ஃபார்ம்ஸ் இருக்கும், அண்ட் அதே மாதிரி யூ ஹேவ் ஆங்கர் டேக்ஸ். எவ்வளோ லிங்க்ஸ்லாம் இருக்குன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸில் வந்து we have one image. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த லாஜிக், இப்போ இந்த இமேஜஸ் நான் எப்படி அசஸ் பண்ணுறது சொல்லுங்கள். .img .imgயா? யா imgன்னு போட்டால் இது இமேஜஸா? யா இமேஜஸ். விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், img இல்லை. img நம்ம ஷார்ட் ஃபார்மில் போடுது. ஆனால் ப்ரௌசர் வந்து இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கிவிங் மீ தி இமேஜ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் முத்துக்குமார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ இதுக்குள்ளே இருக்கிற எனக்கு அந்த சோர்ஸ் வேணும், நான் என்ன பண்ணலாம்? What shall I do? Square bracket. Okay. 0 கொடுங்க. 0 சேவ். அது லாக். ஓகே, லாக் பண்ணி பார்க்குறேன். இமேஜ் டேக் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, சில்ட்ரன். எதுக்கு சில்ட்ரன்? இப்போ நீங்கள் உங்கள் கோட் போனீங்க வச்சுக்கோங்களேன், இமேஜ் டேக்குள்ளே வந்து we don't have any children. கரெக்டாக? இது வந்து ஒரு செல்ஃப் இன்க்ளூசிவ் டேக். அதுக்குள்ளே we have an attribute called source. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து செக் டவுட்டாக இருக்கு வச்சுக்கோங்களேன், இங்கே போய் பார்த்துக்கலாம். இங்கே சோர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். சோர்ஸ் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called source. இப்போ சொல்லுங்கள் எப்படி அசஸ் பண்ணுறது? டாட் சோர்ஸ் கொடுங்க. கரெக்ட், டாட் சோர்ஸ் src சேவ்.
அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி யூஆர்எல். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த நாலேஜில் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ இமேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். Just give it a try. Right click. No, not to you, Mushkil. Another person who has not opened a Right click, inspect. Right click, inspect. Console. Okay. Document.images.length. Document.images.length. Super, cool. 136 images இருக்கு. Okay, that's all. So images will have the array. So array length நம்ம பார்க்குறோம் 136 சொல்லிட்டு. Okay, so I want to do the same thing like anchor tags எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணலாம். anchor tags இல்லை forms, what we can do, same document dot forms. இங்கே பார்த்தீங்களா automatically is giving me the thing forms dot length. I have only one form which is I think this is நினைக்கிறேன். Okay, so இதாங்க basic thing. So to do some manipulation, UI manipulation, we use DOM. Okay, we are assessing DOM and doing some manipulation. Okay, அதான் நீ செஞ்சு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்தோம். இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? Is it clear for everyone? Yes. Okay. புரிஞ்சுதா? Right, so YouTube, can I translate your video into Hindi and put it in some clips so that others can benefit? அந்த அளவுக்கு நான் ஒர்த் இல்லை. பட் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது அவர்கிட்ட, okay, we solved. Actually I don't think my content will be that much useful for other audience, but just give it a try. Okay, why can't you reach me at Instagram at anvichalrocky? Okay, you can inbox me your clip and we can talk about it later. Okay, cool. Right, so I think நம்ம நிறைய விஷயம் பார்த்தோங்க. பேசிக்காக நிறைய விஷயம் பார்த்தோம், பட் எதுவும் நம்ம கோட் வைஸ் நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, let me say this thing. Okay, ஒரு இது ஒன்று சொல்கிறேன். லைக் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்டெலாம் ஹேக் ஆயிரும். ஓகே, எப்படி ஹேக் ஆகும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிப்போம். அண்ட் லெட்ஸ் சே ஒரு இன்புட் டேக் எப்படிங்க க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் இன்புட் டேக். யூ கேன் கிரியேட் லைக் திஸ், ரைட்? இன்புட்டு அண்ட் பிளேஸ் ஹோல்டர், என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் இது என்ன பண்ணுறேன், இதுவும் நான் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இங்கே இன்புட் போட்டுக்கிறேன். இன்புட் டெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து என்டர் யுவர் ஃபேஸ்புக் இமெயில், ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் அப்படி போடுவோம். ஓகே, சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து ஃபேஸ்புக் ஐடி ஹேக் பண்ணோன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் வாங்குவாங்க இன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன் அண்ட் இஃப் ஐ கோ அண்ட் சி தி அவுட்புட் திஸ் லைக் திஸ். ஓகே, அண்ட் இது நம்ம கன்சோல் main.js வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் இறக்க காமிக்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ஹாவ் இது வந்து நம்மளோட ஃபேஸ்புக் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஃபில் மை வேல்யூ ஹியர். ஓகே, ஸோ வேல்யூ அண்ட் இல்லைனா இங்கே கூட போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் வந்து போடுறேன் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்டு போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஆக்சிட்டிஸ் காமிக்குது கரெக்டாக. ஸோ அப்படி காமிக்காமல் இருக்கு நம்ம என்ன பண்ணணும், வாட் வி ஷுட் டூ, டைப் சேஞ்ச் பண்ணணும். டைப் என்ன சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்ட். சூப்பர். ஸோ பாஸ்வேர்டுன்னு போடும்போது பாஸ்போர்ட் இல்லை பாஸ்வேர்ட் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாது வேர்ட்ஸ். ஓகேவா, இப்போது லெட்ஸ் அஸ்யூம் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் சேவ் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூ ஹேவ் சேவ்ட் யுவர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் லைக் திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் கரெக்டாக. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ யாரும் இப்படி பண்ணுறது இல்லை, பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ஸ் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் லாகின் பண்ணிட்டு ப்ரௌசர் வந்து டேலா காமிக்கும் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேலா காமிக்குது. ஓகே, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாக் அவுட் பண்ணிட்டு அப்பா நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் எல்லாமே வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கும். ஓகே,
அண்ட் இது மாதிரி ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் பாஸ்வேர்டாக இருக்கும். பட் இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் இன்ஸ்பெக்ட் அண்ட் இதில் போய் வேல்யூ பார்க்கலாம். ஆனால் ஒரு சேலஞ்ச், என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஐ வாண்ட் திஸ் டு பி இது வந்து தெரியல, எனக்கு வந்து தெரிய மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணலாம்? டைப்பே மாத்திடலாம், டெக்ஸ்ட்னு மாத்திடலாம். யார் ஆன்சர் பண்ணாதவங்க டைப் டெக்ஸ்ட்னு மாத்திக்கலாம். இப்போ யார் பேசுறது? ஓகே, டைப் டெக்ஸ்ட் மாற்றலாமா? ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு ஐ கேன் கோ அண்ட் ஹியரில் வந்து டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி பார்த்து சில பேர், நிறைய பேர் அதில் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பேசிக்காக ஒரு நாலேஜாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, டன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ஃபீலிங் ஸ்லீப்பி அண்ட் லைக் டு ஹேவ் டின்னர் இல்லை? எல்லாம் டல் ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, I'm going to write something into this UI. Okay, இப்போ நான் ஆல்ரெடி சோஃபா நான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பேர் கேட்டு நம்ம யூஐ மாற்றுற மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லேர்னிங் டாம் சைபர்டியூட்னு இருக்குது. இப்போ நான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இட் நீட் டு கெட் மை இன்புட். ஓகே, அண்ட் இட் நீட் டு பேஸ்ட் ஆன் மை இன்புட் இட் ஷுட் ரைட் இட் ஹியர். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? புரிஞ்சு நான் சொன்னது? ஓகே, ரொம்ப ஸ்மால்லேருந்து யோசிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் பிகினர்ஸ் ஐ ரிக்வஸ்ட் யூ டு ஃபாலோ தி சேம் பேட்டர்ன் விச் இஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ ட்ரை டு கமெண்ட் இட் ஃபர்ஸ்ட், லேட்டர் ஆன் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ கெட் இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஓகே, ஸோ எப்படி வாங்குறது? ஐ கேன் யூஸ் ப்ராம்ப்ட் ஃபார் இட், ரைட்? ப்ராம்ப்ட், வாட் இஸ் யுவர் wonderful name? கான்ஸில் வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். என்ன வேரியபிள்? யூசர் இன்புட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நான் வந்து வாங்கியாச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஐ டு கெட் திஸ் H12, ரைட்? ஸோ நான் எப்படி வாங்கலாம் இப்போது? அகெயின் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஹவ் அபவுட் விஜய்? சொல்லுங்கள், எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள். H1 tag. Document.body. Document.body. Body.children. 0 square bracket. சரி, அப்புறம் .1 ஸ்கொயர் பிராக்கெட்ல இப்படியா? ஓகே, அப்புறம் எனக்கு HTML மட்டும் காட்டுங்க. சரி, இது HTML கோட். கன்சோல் போகணுமா? இல்ல அந்த இப்போ ரைட் பண்ணிருக்க அப்படியே கன்சோல் லாக் பண்ணுங்க. ஓகே, அன்டிஃபைன் வருதுங்க. என்ன கேட்டீங்கன்னு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த யூசர் இன்புட்டை வந்து இதில் ஷோ பண்ண வைக்கணும். H1ஓட டெக்ஸ்ட் நான் வாங்கணும். ஓகே ஓகே ஓகே. .inner text போடு. .inner text-ஆ? சேவ் பண்ணிக்கலாமா? சேவ். அகெயின் cannot read property of undefined வருது. ஓகே, கூல். ஸோ டீம் ஏன் வரலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 அரே ஸ்கொயர் பிராக்கெட் 2 ஓபன் பண்ணி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இல்ல ஸ்கொயர் பிராக்கெட் 2 ஓபன் அகைன் ஒரு children போட்டு அங்க மென்ஷன் பண்ணனும். டாட் இண்டெக்ஸ் கால் பண்ணனும். டாட் children அதை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ஒரு children போட்டு ஓகே
இண்டெக்ஸ் கால் பண்ணலாம். 1 0 கால் பண்ணலாம். 0 dot டாட் text டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேல்யூ வாங்க முடியுது. ஓகேவா? ரைட். இப்போது ஐ நீட் டு இதான் வந்து ஒரு அந்த H1 வாங்கிறதுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் இது அசைன் பண்ண போகிறேன். என்ன அசைன் பண்ண போகிறேன்? யூசர் இன்புட்டை. ஸோ யூசர் இன்புட் செக் பண்ண அதுக்காக going to have like this. சேவ் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ போடுறேன். ஓகே, அண்ட் வேல்யூலாம் வாங்க முடியுது. ஓகே, இப்போது எனக்கு என்ன பண்ணோன்னா ஐ நீட் டு ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஹாவ் டு ப்ரிஃபிக்ஸ் இட் வித் வெல்கம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அகெயின் ஐ கேன் யூஸ் டெம்பிள் லிட்ரல். இங்கே முன்னாடி வந்து வெல்கம் அப்படின்னு போட்டுட்டு அவங்க நேம். ஸோ இதை நான் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே வந்து இந்த வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ ஐ கேன் கெட் தி சேம் திங் லைக் திஸ். இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்? ரிப்பீட் பண்ணதுக்காக we can also have like வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாமா? இல்லை வேணாம், நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அகெயின் ஐ ஹேவ் டு புட் இட் லைக் திஸ். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? அண்ட் ஓகே, அண்ட் இன்னும் வேறமா வருது பிகாஸ் நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணணும். கரெக்டாக? ஓகே, இப்போது ஆன் பண்ணி போடுறேன் அண்ட் ஆஸ் இஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ சோஃபா நான் பார்த்ததில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இப்போது. பிகாஸ் ஐம் ஸோ டயர்ட். ஸோ நீங்கள் சொன்னால் நான் ஏதாச்சும் கேள்வி கேட்பேன். போத் யூடியூப் அண்ட் டீம் நீங்கள் வந்து கேட்கலாம். சார் இங்கிலீஷ் ப்ளீஸ். Actually, Sridhar Kambar. Actually, there are many videos available in English, so you can go and watch several videos of them. Actually, I don't focus my audience for English. I am looking for Tamil. That's why we are not making content on English. Okay. அங்கே கொஞ்சம் அந்த மெயின் ஜேஎஸ்ல அந்த கோடும் காமிக்க முடியுமா? I mean, undo the previous code. Yeah. Okay. So by the way, எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் நான் வந்து இப்போ நீங்கள் ரிப்பீட் அது அந்த டாக்குமெண்ட் பாடி ஆப்ஜெக்ட்ஸ் எலிமெண்ட்ஸே வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்கல்ல. ஸோ வந்து அது நம்ம ஜஸ்ட் பிளெயின் டெக்ஸ்டாக வைக்கலாம்ல அவங்களுக்கு? பிளெயின் டெக்ஸ்ட் மீன்ஸ் ஐ மீன் வித் ஜஸ்ட் அந்த ப்ரௌசருக்கும் போகல வந்து ப்ரௌசருக்கா? யா. ஓகே, ப்ரௌசரில். Okay. So once you enter your name. Okay. Name. Okay. So learning dom CyberDude இருக்குல்ல வந்து. ஸோ அது வந்து நான் வந்து அரே அப்படியே போடணுமா இல்லாட்டி நம்ம ஸ்டாட்டிக்காக டைப் பண்ணலாம் தானே? சின்ஸ் நம்ம டெம்பரேச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எதுக்கு ஸ்டாட்டிக்காக போடணும்? எனக்கு புரியல. எனக்கு ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின். இல்லை என்னன்னா இப்போ நீ அரேல எல்லாத்தையும் வந்து இன்புட்டாக போட்டுக்கிறீங்களா? டாக்குமெண்ட் பாடி சில்ட்ரன் 0. ஆமாம். ஸோ அப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் விசிபிள் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம். ஸோ அதை வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம ரைட் பண்ணலாம்ல? அதுதான் கேட்டேன். இது ஐ மீன் இதுக்கு பதிலாக வந்து இப்படி போகலான்றீங்களா? லைக் டைப் பண்ணலாம்ல அது? இதுயா லேர்னிங் டோம் CyberDude. யா பண்ணலாம், பட் இது டாஸ்க் இல்லையா? அதனால் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக வாங்கணும், டைனமிக்காக வாங்கினதுக்காக பண்ணலாம். ரைட். ஓகே, பிகாஸ் கன்ஃபியூஸ்ட் ஆகினா அதான் கேட்டேன். ஓகே, ஐ நீட் டு கெட் தி சேம் கண்டென்ட். அதனால தான் இது வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இப்படி வாங்கினேன். ஓகே, ஸோ கைஸ் ஜஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். லெட்ஸ் ஹேவ் அனதர் இன்னும் முக்கியமான கான்செப்ட் இருக்குது, பட் அது நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. இட் வில் ட்ராக் அனதர் 1 hour. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணலாமா இல்லை வந்து ஷால் வி see it on Monday? பட் மண்டேன்னு பார்க்கும்போது நான் அவைலபிள் இருப்பேன்னு தெரியல. அகெயின் நான் எப்போ அவைலபிளாக இருக்கணும் அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீமாக வைப்போம். ஸோ இட்ஸ் யுவர் கால். ஷால் வி கண்டினியூ or ஷால் வி பாஸ்? யாரெல்லாம் வந்து ஓகே சொல்கிறீங்கன்னா கை தூக்குங்க. For those who has to speak English, it's possible to learn Tamil first. யாரா இவன்? சண்டே உருவாக்கிடுவான் போல இருக்குது. Actually, there are many videos available on your respective language. So try to
go with your mother tongue. Okay, it will be easy for you to understand the base concept. Okay, so I think எல்லாமே கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, லெட் மீ லீவ் இட் யூ காய்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து வேறு வழியெல்லாம் கை தூக்கியிருப்பீங்க நிறைய பேர், ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல உங்களை, ஓகேவா? ஸோ டீம், இஃப் யூ ஹேவ் சம்திங் ஒர்க் டு டூ அப்படின்னா யூ கேன் கோ ஆன். அப்போ அப்புறமா கூட நீங்கள் வந்து யூ கேன் வாட்ச் தி லைவ் ஸ்ட்ரீம். பட் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு பி ஆன் லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் ஆஸ் இட் இஸ். ஏன்னா நீங்கள் வந்து இதே டவுட் வந்து நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அன்பு எனக்கு ஒரு டவுட் அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், நான் வேறு உலகத்தில் வந்துடுவேன். ஐ குடன்ட் ரீகேப் எவ்ரி திங் வாட் ஐ செட். ஓகே, ஸோ ட்ரை டு பி லைக் ரியல் டைமில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் அப்போயே நான் இப்போ இந்த உலகத்தில் இருக்கனால ஐ கேன் ஏபிள் டு ஆன்சர் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே அன்பு, எஸ், ஐ ஹாவ் ஒன் கன்சர்ன். ஆக்சுவலி என்னோட மொபைல் டேட்டா முடிஞ்சிருச்சு. என்னோட வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கவா? ரொம்ப ஓகே ஓகே உங்க வாய்ஸ் வந்து போட்டு கேக்குது. ஓகே ஓகே ஷூர் ஷூர். தூங்காமல் இருந்தால் சரிங்க. இல்ல தூங்க மாட்டேன். ஓகே கூல், சூப்பர். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் see about, we have seen many things. Okay, believe me, it's like a big thing, big milestone for you guys to achieve. Okay, இப்போ வந்து everyone is so bored of this boring UI, right? சும்மா லெட் காமிச்சு அதில் இன்புட் வாங்கி காமிக்கிறது போராக இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் பில்ட் சம்திங் கூல்னு சொல்ல முடியாது, சம்திங் சிம்பிள் அண்ட் நாலேஜபிள். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, we are going to build a same input field here and அதில் நேமை வாங்கிட்டு, நேம் இன்புட்டை நான் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி I'm going to show some greeting. ஓகே, ஸோ greeting whatever. ஓகே, ஸோ அது நம்ம பண்ணலாமா? இட்ஸ் going to be like ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்டாக இருக்க போது. I'm not going to deploy this code for purely skill developmentக்காக we going to have this code. Okay, so YouTube நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னா you have to get those code, and also யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ you can learn this code from, I mean you can discuss this further with our Discord members. Okay, Discord போய் நீங்கள் வந்து பேசலாம். ஓகே, ரா ஜோஸ் ரீஅசைன், இதை ரீஅசைன் பண்ணுறான்னு சொல்கிறது தெரியலையே, ஐடியாவை ரீசைன் பண்ண சொல்கிறீங்களான்னு தெரில. ஓகே, லெட்ஸ் கோ வித் தட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஷோயிங் எவ்ரி திங் இன் சிம்பிள் HTML. ஓகே, இன்ஃபேக்ட் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக கான்ஃபிடென்ட்க்கு வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ப்ரஷ் அப் அவர் டெய்ல்விண்ட் ஸ்கில்ஸ். குயிக்காக டெய்ல்விண்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு சின்ன UI பில்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் JavaScriptல. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் சொல்லுங்கள். டெய்ல்விண்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? டெய்ல்விண்ட் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் டெர்மினல் சொல்லுங்கள், கம்மகே. கமெண்ட் டெர்மினல் ஓபன் பண்ணி வீட்டட்ல வீட்டில் ரொம்ப அந்த நம்ம ப்ரொஃபஷனல் போக தேவையில்ல. லேர்னிங் பண்ணதுக்காக குயிக்காக நான் ரன் பண்ணதுக்கு ஐ கேன் யூஸ் டெய்ல்விண்ட் CSSோட ஆன்லைன் லிங்க், ரெஃபரன்ஸ் லிங்க், கரெக்டாக சீரியல் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tailwindcss.com. and for people who don't know what is Tailwind CSS, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். Tailwind CSS வந்து இட்ஸ் லைக் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கேயே போட்டிருக்காங்க, அப்படியே வச்சுறேன் ஈஸியாக. rapidly build modern web sites without ever leaving your HTML போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய மாடர்ன் வெப் பேஜஸ் வந்து Tailwind CSS தான் பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப உங்கள் டெவலப்மெண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் ஹர்ட் இஸ், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் போய் பாருங்கள். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன் couple of months in Jan we will be releasing our Tailwind CSS course. ஓகே, அது பார்த்துக்கோ, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஃபுல் டீட்டெயிலாக அண்ட் we're going to build more than 10 plus UI பில்ட் பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கம்பேர் வித் bootstrap பார்த்து சொல்லுங்கள். ஓகே, bootstrap வந்து வேறு அண்ட் Tailwind CSS வந்து ரெண்டுமே வந்து சேம் திங் தான். லைக் நான் வேறு சேம் திங் சொல்கிறேனோ? ஓகே, லெட் மீ பி அகெயின். bootstrap வந்து இட்ஸ் லைக் CSS ஃப்ரேம் ஒர்க், அதுவும் CSS ஃப்ரேம் ஒர்க் தான். அதில் என்னென்னா
ப்ரீ டிஃபைன்டாக சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேபாஸ், கார்ட்ஸு, ஃபார்ம்ஸு அதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. கரெக்டாக? ஆனால் டேபிள் சீசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, யூ ஹேவ் டு பில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச். பட் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பூட்ஸ்ட்ராப் நீங்கள் ரன் பண்ணும்போது யார் அந்த கோடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா, பூட்ஸ்ட்ராப் தான்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் காப்பிங் தி லே அவுட் ஆஸ் இட் இஸ். பூட்ஸ்ட்ராப் லே அவுட் அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து they don't try themselves, மாடிஃபை பண்ணலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் டேபிள் சீரிஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட லாஜிக் ஏற்ற மாதிரி, உங்களோட யூஐக்கு ஏற்ற மாதிரி யூ நீட் டு டிசைன் இட். ஓகே, அதால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஃப்ரீடம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன அளவு வச்சுருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் எனக்கு இங்கே லெஃப்ட்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். பூட்ஸ்ட்ராப்பில் பண்ண முடியுமா? பூட்ஸ்ட்ராப்லையும் பண்ணலாம், பட் இட் வில் டேக் மோர் டைம் டு அச்சீவ் தட் கோல். ஓகே, அண்ட் டேபிள் சீரியஸில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் சொன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப போரிங்காக போகும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் சேவ் தட் ஃபார் தி டேபிள் சீரியஸ் கோர்ஸ். அதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். ஓகே, அந்த தான். ஓகே, டாமில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரியாக்ட் புரியுமாண்ணா? எஸ், கண்டிப்பாங்க. டாமில் நல்லா ஃபெமிலியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ரியாக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டாம் கற்றுக்காமல் ரியாக்ட் ஜேஸ் போனீங்க அப்படின்னா புரிய மாதிரி இருக்கும், அட்லாஸ்ட் உங்களுக்கு புரியாது. தட்ஸ் எ திங். ஓகே, கூல். நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ளே சிடிஎன் அந்த யூஆரில் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ். அண்ட் இஃப் ஐ கோ அண்ட் செக் மை அவுட்புட், எஸ் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் சம் பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஜஸ்ட் வந்து பாடி வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து பிஜி ப்ளூ ஆஃப் 3 வைக்கிறேன். ஓகே, ப்ளூ ஆயிடுச்சா அந்த கலர்? ஓகேவா? அண்ட் இங்கே வந்து I'm going to have a, ஸோ எல்லாருக்குமே அது புரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ புரியலனா நீங்கள் வந்து அகைன் யூ ஹேவ் டு ப்ரஷ் அப் யுவர் டைப்பிங் ஸ்கில்ஸ். ஓகே, இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I'm going to have like ரவுண்டடாக வேணும் எனக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஐ நீட் டு சம் ஒரு H4 போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் நேம் பை தி வே? ஓகே, சும்மா ஏதாவது டிஃப்ரெண்ட் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இன்புட். ஓகே, அண்ட் இது வந்து ப்ளேஸ் ஹோல்டர் வந்து அண்ட் யுவர் நேம் அப்படின்னு வச்சுப்போம். சேவ். அண்ட் ஸோ பார்த்தீங்களா நம்ம வந்து நம்மளே டிசைன் பண்ணணும் இப்போது. ஸோ ஐ நீட் டு கிவ் சம் பேடிங். ஸோ பேடிங் வந்து ஒரு 10 தரேன். ஓகே, அண்ட் கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு புட் சம் மார்ஜின். ஸோ மார்ஜின் எக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வித் ஆஃப் எக்ஸல் போடுறேன். அண்ட் ஏன் கோட் கம்ப்ளீஷன் வரலன்னு சொல்லுங்கள், ஏன் வரல? எனி ஐடியா? சிடிஎன் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ சிடிஎன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்ஸ் ஆன் யுவர் கான்ஃபிகரேஷன் ஃபைல், டேபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, அது இல்லைன்னா வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ எம்எக்ஸ் ஆட்டோ. ஸோ சென்ட் வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஸ்பேஸ்க்காக ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஒரு 20 போடுவோம். ஓகே, கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் வந்துச்சு. இப்போ ஐ நீட் டு ஹேவ் சம் போல்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஆஃப் font semi bold text of excel பேசுறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பேராகிராஃப் மாதிரி தானே இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு இன்புட் பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to visually tell that. ஸோ padding x of 4, padding y of 2 and rounded இருக்கணும். பீஜ் வந்து ஒரு டார்க்காக வேண்டாம், ஒரு கிரே ஒரு 50. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண தி ஸ்னிப்பெட் we don't depend on intelligence. ஓகே, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஐ வில் கோ வித் தட் அப்ரோச் விச் இஸ் ஃபஸ்ட்டு சைஸு. ஓகே, பேடிங்கு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரவுடடு, அது அப்பியரன்ஸஸ், அப்படி கலர் அப்படின்னு போவேன். ஓகே, இட்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். நீங்களும் அதுக்கேற்ற மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் தெரியுது, சின்ன கொஞ்சம் டார்க்காக ஆக்கிக்கலாம். ஸோ கிரே ஆஃப் மேபி 200. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகேங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும் கரெக்டாக. ஸோ ஐ கேன் யூஸ் வித் ஆஃப் ஃபுல். சூப்பர். அண்ட் ஒரு பட்டன் வேணும் எனக்கு கடைசியாக. ஸோ ஒரு பட்டன் வச்சுக்கிறேன், பட்டன். அண்ட் கிளாஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா I'm going to have some class called padding x of 3, padding y of 2, ரவுண்டடாக இருக்கணும். பிஜி வந்து இண்டிகோ கலரில் ஒரு 500 கலரில் ப்ரோசீட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, சரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து I'm going to have like
டெக்ஸ்ட் வாய்ட். ஓகே சூப்பர். இப்போ ஸ்பேஸே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம மேலே போயிட்டு இதுக்கு வந்து ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 10 தரலாம். கரெக்டாக? ரொம்ப அதிகமாக இருக்கோ, என்ன பண்ணலாம், 5 போடுவோம். 5 ஓகே தான். ரைட். இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுறேன்னா ஐ வாண்ட் இன் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ வித் வந்து ஃபுல் ஆக்கிக்கிறேன். சூப்பர். பார்த்தீங்களா? சி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் பிலீவ் மீ, whenever you do some JavaScript prototypes, try to have your design good looking இருக்கும்போது தான் மற்றவங்க பார்க்கும்போது they will have you in a different thing. ஓகே, சும்மா நீங்கள் வந்து இதுக்கு மாதிரி HTML பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன், people இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஓகே ரைட். ஸோ வாட்ஸ் நேம் பை த வே? ஓகே, இது வந்து போல்ட்டுக்கு ஆகிக்கலாம். இன்ஃபேக்ட் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா வந்து போல்ட். ஓகே வேணாம், செமி போல்ட்டு நல்லா இருக்குது. செமி போல்ட். ரைட். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணாமல் வருதில்ல, எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ கேன் கோ அண்ட் கிளிக் திஸ் அவுட்லைன் அண்ட் ஓகே ஐ கேன் என்டர் திஸ் வேல்யூ அண்ட் டிக். ஓகே ஒர்க் ஆகுது. சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க சூப்பர் நைஸ். இப்போ வந்து இது நான் யூஐ பில்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு என்டர் மை நேம் அண்ட் ப்ரொசீட் பண்ணும்போது இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கி எனக்கு வந்து என்னோடய யூஐ நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, என்னோட கிளிக்கோ ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, இதான் என்னோடய கோல். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோஃபா எல்லாருக்கும் புரிஞ்சதா இந்த யூஐயில் ஏதாவது சேஞ்ச்? ஓகே கூல். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து we can also have டைட்டில் இல்லாத மாதிரி பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், let me go டாப். டைட்டில் எப்பவுமே போடுங்க. ஓகே, அதை தான் வந்து உங்களுக்கு தூக்கி விட்டு தரும் உங்களோட அப்ளிகேஷனை. இட்ஸ் கால் என்ன இது, வாட்ஸ் யுவர் நேம் பை தி வே ஆப் அப்படின்னு இதுவே நம்ம ஒரு ஆப் ஆக்கிடுவோம். ஓகே ரைட். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஓகே, என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் சர்டன் திங்ஸ். என்னென்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இட் ஷுட் டூ சம்திங் ரைட். இப்போது இதுதான் நம்மளோட லாஜிக், ஃபஸ்ட் லாஜிக். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே லெட் மீ ட்ரிங்க் மை வாட்டர், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் பீப்புள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் போய்ட்டு ஒரு காஃபியோ டீயோ இல்லை தனியாச்சு குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் வந்து உங்களால் தான் சாப்பிடல டைலாக்லாம் விடாதீங்க தயவுசெய்து. ஓகே, அப்படியே டக்குன்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப இதாகிடுறீங்க. ரைட். ரொம்ப டேஸாக ஜேஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்ன ஆச்சுன்னு என்ன முடியலான்னா ஏதாச்சும் ஈஸியாக லேர்ன் பண்ண மெத்தட் சொல்லுங்கள். விஜய், ஆக்சுவலி விஜய் கே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஒரு நாளில் கற்றுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாள் நம்ம எல்லாம் கற்றுக்க முடியாது. டோன்ட் வாட்ச் எனி கிராஷ் கோர்சஸ். ஓகே, கிராஷ் கோர்சஸ்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா, யாருமே பார்க்கக்கூடாது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ செக்ஷன் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் நீங்கள் கிராஷ் கோர்ஸ் பார்க்கலாம். மற்ற சமயத்தில் ஒரு சேனல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏதாச்சும் யூடியூப்பில் எது உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி இருக்கோ, பிக் தட் சேனல். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் வித் அதர் சேனல்ஸ். ஏன்னா அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சேனலில் இது புரியுதோ அந்த சேனலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 வீடியோ பாருங்கள். அந்த 3 வீடியோ வந்து டாஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு வீடியோக்கும் யூ ஷுட் டூ 3 ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் அட்லீஸ்ட். ஓகே, அது மாதிரி ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, மூடி வச்சுட்டு நீங்கள் அழகாக தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, மூவி பாருங்கள், மோட்டிவேஷனாக சில விஷயங்கள் பண்ணும்போது அகைன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு
உங்களுக்கு உங்களை மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ ஒன்றா கற்றுக்கலாம், குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா குரூப் ஸ்டடியாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்மாலாக பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ, ஒரு வாட்டி கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ வந்து 3 வாட்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுதான் இந்த சஜஷன். உங்கள் டீம் மெம்பர் தான் பார்க்க சொன்னாங்க, லைவ் பரவாயில்ல, ஓத்து தான் அண்ணா. சூப்பருங்க. அந்த கல்பிட் யாருன்னு தெரில, இந்த டீம் மெம்பர்ஸ் யாருன்னு தெரில. ஓகே, சூப்பர், கூல், நைஸ். நன்றிங்க. எஸ், வெப்பேஜ் டிசைன் பண்ணால் மட்டும் என்ன கான்செப்ட்லாம் கற்றுக்கணும்? வெப் பேஜ் டிசைன் பண்ணதுக்கு யூ நீட் டு லேர்ன் அபவுட் HTML, CSS, டெய்ல் CSS, ஓகே, bootstrap. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து வெப் டிசைன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பருங்க. ஸோ இந்த ரெக்கார்டிங் இருக்கும் தானே ப்ரோ? யா இருக்கும், எல்லாமே ரெக்கார்டு தான் இருக்கும். நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். சூப்பர், நம்ம மேட்டுக்குள்ளே போவோம். என்னென்னா, ஆக்சுவலி ஃபர்காட் வேர் ஆம் ஐ. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சோஃபார்? என்ன அப்போ இது? ஸோ லாஜிக் நீங்கள் கிரியேட் பண்ண பார்த்தீங்க அன்பு. ஸோ இஃப் பட்டன் கிளிக் பண்ணனா எந்த லாஜிக் சேர்த்து கொஞ்சம் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே, கூல். ஸோ சோஃபார் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். முத்துக்குமார் இருக்கீங்களா? ஓகே, தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். ரைட், ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து சோஃபார் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் HTML வந்து எப்படி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக, யூஸிங் .children அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து we are going to jump into another big section which is called selectors. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. நம்மளால் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ if you go there and if you undo it, children அப்பா, அதெல்லாம் நம்மளால் இட்ஸ் ப்ராக்டிகலி இட்ஸ் ஸோ ஹார்ட் டு டீபக், ரைட்? ஸோ அதனால் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they came up with a solution called selectors. ஓகே, ஸோ இன் DOM-ல வந்து நம்ம வந்து நிறைய செலக்டர்ஸ் மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாட் லைக் இன் DOM. இன் JavaScript DOM-ல இருக்கிற இந்த HTML-லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், we can select in different ways. ஸோ can anyone say about in CSS என்ன செலக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கிளாஸ் செலக்டர், ID class selector, கிளாஸ் ID ஐடி, selector, அப்புறம் டேக் நேம். ஓகே, இதான் நம்ம காமனாக யூஸ் பண்ண CSS செலக்டர்ஸ், கரெக்டாக? ஸோ இதே செலக்டர்ஸ் வந்து நம்ம வந்து JavaScript நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டூ தி சேம் திங். ஓகே, ஜஸ்ட் நான் அது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் இல்லைங்களா, இதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ we are going to look about DOM selectors. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க அது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் எனி காஸ்ட். ஓகே, நாட் லைக் எனி காஸ்ட், லைக் நீங்கள் தூங்காமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்புறமா கூட நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட் அது எப்படி அசஸ் பண்ணலாம்? யூ கேன் அசஸ் இட் த்ரூ டாக்குமெண்ட், ரைட்? ஸோ டாக்குமெண்ட் அண்ட் இங்கே டாட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா we have many things. ஓகே, இங்கே பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று குறிப்பாக ஒன்று பார்த்தீங்கன்னா we have something called get. நம்ம கெட் தான் பண்ண போகிறோம், கரெக்டாக? கெட் டைப் பண்ணும்போது we have many things. ஓகே, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா by the word it will tells us like என்னென்னா get element by id பாருங்களேன். it says returns reference to a first object with the specified value of the id attribute அப்படின்னு காமிக்குது. ஓகே, உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல, நான் தமிழில் சொல்கிறேன் கிளியராக. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டில் இங்கே இருக்கிற எலமெண்ட் இதான எலமெண்ட்டு div h4 input எல்லா எலமெண்ட்டில் அந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் இது மூலிமா வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் கால் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேரண்ட்ஸ் போடும்போது காமிப்பாங்க எலமெண்ட் ஐடி. ஸோ எலமெண்ட் ஐடிக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த HTML போயிட்டு நீங்கள் எது ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்களோ அங்கே அந்த HTML வந்து யூ ஹேவ் டு கிவ் அன் attribute கால் ஐடி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொசீடில் வந்து ஒரு ஐடி தர வச்சுக்கோங்களேன். லெட் மீ கேவ் இட் லைக் இல்லை இன்புட்டில் ஒரு தர வச்சுக்கோங்களேன் ஐடின்னு நான் போட்டுட்டு. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஹாவ் சம்திங் கால் இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள், என்னோட இன்புட்டில் என்னோட HTML டேக்கில் வந்து ஒரு attribute ஆட் பண்ணுறேன் ஐடின்னு சொல்லிட்டு.
ஓகே, அதோட வேல்யூ வந்து இன்புட் டெக்ஸ்ட் சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ வச்சு நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நான் வாங்கலாம் யூஸிங் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மூலிமா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே, நாட் ஸ்கொயர் ப்ராக்கெட், இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் போட்டுடுறேன். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்காக ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் கன்சிடர் பண்ண போகிறேன். கான்ஸ் இது வேரியபிள் நான் வச்சுக்கலாம். வி கேன் ஹேவ் இட் லைக் எனி திங். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் டெக்ஸ்ட்னே வைக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ ஹேவ் இட் இன் லாக். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே எதுவுமே வரல. ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் அண்ட் கோ டு கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஏன் ஒன்றுமே வரல? லிங்க் பண்ணல. எக்ஸாக்ட்லி, நம்ம லிங்க் பண்ணல. நம்ம பழைய கூட இது பண்ணும்போது நம்ம லிங்க் பண்ண மாற்றிட்டோம் பாருங்க. இதுதான் நீங்கள் டீபக் பண்ண வேண்டிய விஷயம். நான் ஏன் இதெல்லாம் வந்து விஷயமே இல்லை உங்களுக்கு. ஓகேவா? யூ கைஸ் ஆர் ஸோ மெச்சூர்ட் அப். நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க. அகெயின் நான் ஏன் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஹவு யூ ஷுட் டீபக், யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே, ரைட். ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் டேக்கில் போடலாம் இங்கே அதே மாதிரி. ஸோ ஸ்கூலில் இட்ஸ் இன் assets js main.js. ஓகே, சேவ் அண்ட் கமெண்ட் போட்டுப்போம் main.js. சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி இன்புட். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, வி டோன்ட் நீட் டு டூ எனி லைக் டாக்குமெண்ட் டாட் சில்ட்ரன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்ம வந்து எங்கே நமக்கு வேணுமோ அங்கே ஐடி தந்துட்டு லைக் திஸ் ஐடி தந்துட்டு main.jsல வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லி நம்ம வந்து வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ பிலீவ் மீ, இது வந்து உங்களோட வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து டாட் சில்ட்ரன் அது வந்து நீங்கள் மைண்ட் புரிஞ்சுக்கிறது ஓகே. பட் நீங்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு HTML நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீ இதை வாங்கிக்கணும், கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ ஆஸ்க் அதர் பர்சன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கிஷோர் இருக்கீங்களா? Okay, what is element, what is attribute? இந்த h1 div இதெல்லாம் வந்து எலிமெண்ட் என்பது அதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம்ல அந்த அட்ரிபியூட்னா அந்த கிளாஸ் இந்த ஐடி இதெல்லாம் வந்து அட்ரிபியூட் என்பது. சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன தரும் அப்படின்னா, கெட் எலமெண்ட் அது இந்த எது மேட்ச் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துச்சு. இப்போ நான் வந்து அகெயின் எனக்கு வந்து இதோட இந்த இன்புட்டோட எனக்கு வந்து ரொம்ப எடிட்டிங்காக இருக்குல்ல, அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மெசேஜ் ஃப்ரம் சிடிஎன். ஓகே, சூப்பர். இப்போ வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இதுக்குள்ளே என்டர் பண்ணிக்கிற வேல்யூ வேணும் எனக்கு. ஓகேவா? அது எப்படி வாங்கலாம்? டாட் வேல்யூஸ். ஓகே, ஏன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் மூலம் வாங்கிக்க முடியாதா? இன்புட் பாக்ஸ்னால அது டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஃபுல் வேல்யூ தான் ஃபுல். ஓகே, தட்ஸ் தி திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். என்னன்னா நீங்கள் உங்கள் HTML பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆட்ரிபியூட் வந்து மாறும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் வேல்யூ, கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்து பேராகிராஃப்லேயோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூலாம் கிடையாது, கரெக்டாக? ரைட். ஸோ உங்களோட HTML பொறுத்த வரைக்கும் தி ஆட்ரிபியூட்ஸ் வில் சேஞ்ச். ஸோ பேராகிராஃபில் வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்டே இருக்காது. ஆனால் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் வேல்யூ. ஸோ இன்புட்லேருந்து ஏதாச்சும் வேல்யூ நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு கெட் இட் லைக் டாட் வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான திங். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல, பிகாஸ் நம்ம வேல்யூ எதுவும் போடல. தட் இஸ் த ரீசன். ஓகே, ரைட். இப்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா சம் பர்சன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வித் okay, Gayatri, how to get this thing? What's your name by the way? எப்படி வாங்குறது? Can you show the HTML document on me? Okay. Document.head.title. No, document.title. For this இதுவா இதுக்கா?
No, I don't want to On get the title. I want to get this text. இது. Okay, HTML show ஆமா. பண்ணுங்க. So document.body. Okay. Document dot body. HTML show பண்ணுங்க please. Dot children index 0. Okay. Actually children ஷோ பண்ண அவசியம் இல்லை. நான் வந்து இந்த கெட் எலமெண்ட் பை ஐடினா எப்படி யூஸ் பண்ணலாம் கேட்குறேன். Okay. Because children வந்து we won't use that much. இப்படி பண்ணோம்னா we will only complete by getting our age elder. அதுக்கு மேலே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதனால் கெட் எலமெண்ட் பை ஐடியில் எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். Get element by ID. ஓகே, லெட் மீ பி திரும்ப சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ரைட் தி சேம் கோட். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மூலம் வாங்கிக்கலாமா? கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் இங்கே வந்து we have to pass the ID, element ID, right? So currently we don't have, we need to get this value. So currently there's no ID. So what we need to do is we have to declare an attribute called ID here with your any name. Okay, so for example text h4 text கூட நீ வாங்கிக்கலாம் மாதிரி. You can put any name as you want and you have to pass that value, ID value here. Okay, in double quotes or single quotes. இப்போ வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். இட் வில் ஒர்க். ஓகே, இந்த சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வே ஆஃப் அசஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆஃப் அ சிம்பிளர் வே. ஹெல்ப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஹெல்ப்பர் மெத்தட். Okay. Okay, so right. Okay, cool. So இதுதான் வந்து we called as get element by ID. So and இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆக்சுவலி யாருக்கா புரியலனா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் எனி டவுட். யூடியூப்பில் லைவ் இருக்கவங்க ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ஐ திங்க் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா we going to see about another tag which is கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு இன்னொன்று பார்க்கலாம். இன்னும் செலக்டட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அப்படின்னு போடும்போது we have many things called get elements by class name, by name, by tag name அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஓகே, let's explore one by one. ஓகே, we have something called get elements by class name. ஸோ இதுக்குள்ளே வந்து I need to pass the class names. ஸோ சேம் அதே மாதிரி ஐடி தான் இங்கேயும் நான் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ டிக்ளேரிங் எனி கிளாஸ் நேம்னா அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே h4 டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே போடுறேன். ஓகே, and I need to get it like this. So save and அதே மாதிரி லாகில் போட்டுக்கிறேன். ஸோ h4 text அதே மாதிரி நான் வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். ஓகே, h4 text save and if you go and see your output I receive HTML collection ரொம்ப எம்டியாக இருக்கு. ஏன் அன்பு HTML வந்து சேவ் பண்ணல அன்பு. HTML ஓ நைஸ், சேவ் பண்ணல. சூப்பர். ஸோ சேவ். இப்போ ஐ கேன் கெட் தி எலமெண்ட். ஓகே, இப்போது எவ்வளோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே கமெண்ட்டில் வந்து இட்ஸ் கால் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ கெட் எலமெண்ட்லாம் இட்ஸ் லைக் சிங்குலர். ஓகே, உங்களுக்கு ஒரு டேட்டா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம்னா இட் வில் ரிட்டர்ன் யூ பஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் நேமில் மேட்ச் ஆகுதோ அதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஷோ பண்ணுறதுக்காக HTML கோடில் போயிட்டு ஐம் கோயிங் டு காப்பி தி சேம் கிளாஸ் நேம் அண்ட் அதை நான் வந்து இன்னொரு h5ல் போடுறேன். h5ல் சம் அதர் டேட்டா போட்டு இங்கேயும் நான் வந்து ஐம் கோயிங் டு கிவ் அ கிளாஸ். ஓகே,
இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். ஸோ நவ் வி ஹாவ் 2 கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து கலெக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் தி டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்க்கு வருது. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் கோட் பண்ணும் போதே இட் இஸ் ஷோயிங் லைக் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ 0 டெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் பேராகிராஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூ guys need to understand. This is called get elements by class name. It will give you many records based on that class name. Okay, wow. Next we have something called document dot get element by name. Okay, ஸோ நேம்னா வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட நேமு அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, பட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ we going to skip it for now. ஓகே, ஸோ இதை பற்றி வீடியோஸ் வந்து நான் வந்து நம்மளோட டாம் சீரிஸில் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. நீங்கள் வந்து அங்கே கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் வேணும் அப்படின்னா. ஓகே, கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் பார்க்கலாம். ஓகே, டேக் நேம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி we can find it by tag name. இப்போ H4 H5 இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து H4 தானே வேணும் எனக்கு. H4 நாங்கள் போட்டுக்கிறேன். ஓகே, கான்ஸ் H4 tag அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அகெயின் நாங்கள் அது கமெண்ட் பண்ண அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு சேவ் அண்ட் இங்கே வந்து ஐ கேன் ஏபிள் டு கெட் தி ரிசல்ட். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கிவிங் லைக் அ கலெக்ஷன் பிகாஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட்ஸ் தான். ஓகே, கெட் எலமெண்ட்ஸ்னாவே இட் மீன்ஸ் இட் வில் ரிட்டர்ன் யூ தி எலமெண்ட்ஸ் விச் மேட்சஸ் தி ப்ரிஃபர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் காமன்லி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் சர்வர்ஸ்னு இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆஸ் ஐ செட் பிஃபோர் இதுவும் நான் நிறைய இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஐ ஸ்கிப் இட் ஃபார் நவ். நீங்கள் வந்து வேணும்னா அந்த சீரிஸ் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ இதாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற அந்த ஒரு செலக்டர்ஸ், டாம் செலக்டர்ஸ். ஓகே, ட்ரெடிஷ்னல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா they were all creating this ID and class and so on so. ஓகே, ஸோ லேட்டராக என்ன பண்ணாங்க டெவலப்பர்ஸ் வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் லேட்டாக கஷ்டமாக இருக்குது பிகாஸ் யூ கேன் சி எல்லாத்துக்குமே ஐ நீட் டு கோ அண்ட் கிரியேட் அன் ஐடி ஃபார் ஜஸ்ட் நேம் சேக்கு நான் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து அசஸ் பண்ண முடியும் டாமில். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து they came up with something called query selectors. ஓகே, ஸோ query selectorsனால் நம்ம சிஎஸ்எஸில் பண்ணுற எல்லா கொரியுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு H4க்குள்ளே இருக்கிற ஒரு பேராகிராஃப் அப்படின்னு நான் போடுறோம் இல்லைங்களா. ஓகே, இது மாதிரி யூ கேன் செலக்ட் தி சேம் திங், யூ கேன் யூஸ் தி சேம் சின்டாக்ஸ் இன் டாம் செலக்டர்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட் டாட் query selector. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு ஹேவ் மை செலக்டர்ஸ் ஹியர். ஸோ என்ன செலக்டர்னா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னா நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் கான்ஸ் வேரியபிள் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவில் வந்து இன்புட் டெக்ஸ்ட் queryன்னு போடுறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வராது. ஏன் வரல? ஐடியா டினாட் பண்ணுங்க, ஐடியை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் அ திங். கொரி செலக்டர்ஸ்னால் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தி நேம் இட் செல்ஃப் நீ வேல்யூ வந்து என்ன வேல்யூ தரீங்களோ முன்னாடி வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு. பட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஆனால் ஹியர் யூ ஆர் ஸ்பெசிஃபையிங் கொரி செலக்டர். ஸோ விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக். நீ எது டார்கெட் பண்ணுறீங்க? இது வந்து ஐடி அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரிஃபிக்ஸ் இட் வித் ஆஷ், கிளாஸ்னா டாட். ஓகேவா? ஸோ யூ கேன் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஹியர். ஓகே, இப்போ எனக்கு வந்து இது வந்து ஐடி இல்லையா, சொன்னால நான் வந்து ஐடி போட்டால் தான் அது வந்து கரெக்டாக ஃபிகர் பண்ணி காமிக்கும். இப்போ கரெக்டாக காமிக்கிது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இட்ஸ் a very very important command and not like command coding because நிறைய இடத்துல வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸும் சரி அண்ட் நீங்கள் இதுக்கு மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ட்ரை டு யூஸ் கொரி செலக்டர். ஓகே, இட் இஸ் ஸோ ஈஸி அண்ட் யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, ரைட். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்குமெண்ட் டாட் அன்பு எஸ் அன்பு ஒரு டவுட். கேளுங்க. ஐடி கிளாஸ் நேம் சொல்றீங்க, அப்ப டாக் நேம்க்கு இதுங்களா? H4 ஐடினா ஹேஷ் யூஸ் பண்ண சொல்லுங்க. கிளாஸ்னா H4னா டேட்டா H4 போட்டுக்கலாம். நீங்கள் செலக்டர்ஸ் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான்.
சீரியஸ் டேட்டாஸில் இருக்க எல்லாமே இதில் வேலிட். இப்போ H4க்குள்ளே வந்து ஒரு ஸ்பேன் டேக் வச்சுருக்கீங்களா, நீ இப்படி போட்டுக்கலாம். யூ கேன் ஹேவ் யுவர் எக்ஸ்பிரஷன் ஹியர். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் லாஸ்ட் பட் நாட் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்னா இட் வில் கிவ் யூ தி ஆல் செலக்டர்ஸ். ஓகேவா? இங்கே கூட நீங்கள் அதே தான் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் H4 டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நான் வந்து போடுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போடும்போது இட் வில் கிவ் யூ தி ஃபுல் ரிக்வஸ்ட். ஸோ அதோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஃபில்டர் பண்ணி தரோம். இன்புட் டெக்ஸ்ட் Q அப்படின்னு போடுறேன். ஓகே, Q2ன்னு போடுறேன். ஓகே, இட் வில் கிவ் யூ தி ஆல். அண்ட் இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலை. ஏன் மேட்ச் ஆகலை? பிகாஸ் இட் இஸ் கிளாஸ் நேம், ரைட்? ஸோ டாட் போட்டுக்கிறேன், சேவ், அண்ட் இட் இஸ் டிஸ்பிளேயிங் ஆஸ் இட் இஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹேவ் 2 திங்ஸ். ஸோ ஒன்று வந்து இங்கே வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃப் வச்சுருக்கேன், அதெல்லாம் காமிக்குது ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்களேன், இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் இன் டு தி HTML கோட் ஆட்டோமேட்டிக்லி டு ஃபிகர் இட் அவுட் வேர் இட் இஸ் லொக்கேட்டட். ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் இது போன நினைக்கிறேன் இப்போதைக்கு, இல்லையா? ஸோ யூஆர் ஆல் சீம் லைக் எப்பா என்னை விட்டுடுறா சாமி அப்படின்னு இருக்கீங்க இல்லைடா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ஃபைண்ட் அப் திஸ் செக்ஷன் ஃபார் நோ. 8 o'clock முடிச்சிருப்போம். நீங்கள் போங்க, என்ஜாய் யுவர் வீக்கெண்ட். ஓகே, அண்ட் இது வரைக்கும் நான் டாம் சீரிஸ் பார்க்க வேணாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் விச் யூ ஹேட் டவுட், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் வாட்சிங் தி டாம் சீரிஸ். ஓகே, அகைன் டாம் சீரீஸில் இருக்கிற டாஸ்க்லாம் வந்து யூ வில் பி ப்ரொவைடட் ஃப்ரம் மண்டே. ஓகே, ஸோ மண்டே மீன்ஸ் லைக் என்னது, டிசம்பர் ஆயிடுச்சா? அப்போ டிசம்பர் 1 அன்னைக்கு. ஓகே, கூல். டிசம்பர் 4 ஏதோ லீவ் போட்டிருக்கு. என்ன லீவுங்க? எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால லீவ் பற்றி கண்டுக்குது இல்லை. எல்லா மண்டேயும் லீவாக காமிக்கிறேன் கேலண்டரில். எல்லா ஸ்கூல் பசங்களா? இவர் ஸ்கூல் பசங்க தானே? சுதர்சன் இருக்கீங்களா? இருக்கேன் அன்பு. காலேஜ் உண்டு அன்பு. காலேஜ் இருக்கா உங்களுக்கு? இருக்கு அன்பு. ஓகே, தெரியல. ஆனால் 4, 11, 18, 25 டேட்டில் வந்து இந்த ஹாலிடேன்னு போட்டிருக்காங்க. பட் என்ன ரீசன் தெரியல. ரைட், ஆனாலுமே சரி, இட்ஸ் ஹாலிடே ஃபார் அதர் பீப்புள், பட் இட்ஸ் நாட் ஹாலிடே ஃபார் அஸ். ஓகே, ஸோ இதுக்கு மேலே பிகாஸ் வி ஒன்லி ஹேவ் 65 days ஐ திங்க் ஸோ ரஃப்லி. அதனால் ஹாலிடே விடணுன்னா சொல்லுங்கள், விடலாம். விட்டேன்னா மற்ற விஷயத்தில் குறைச்சிடுவேன். ஓகேவான்னு பாருங்கள். ஓகே, யூ டெல் at 1 day before whatever. If you guys want holiday means let me know 1 day before earlier. Okay, right. So next என்ன டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா, I have something to show, but இப்போ நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ஓகே, I don't want to push you guys. ஓகே, இப்போ நம்ம கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ வாண்ட் தி டீம் டு ஃபாலோ திஸ் திங். என்னென்னா, இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்ச உடனே அகெயின் யூ ட்ரை டு வாட்ச் திஸ் ஃபுல்லி. ஓகே, ஏன்னா அகெயின் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னை பார்த்து கேமரா பார்த்து நீங்கள் வந்து இருக்கிறீங்க இல்லையா? ஸோ ஸ்க்ரீனை பார்த்துருக்கீங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து ஒரு VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அலாங் வித் மீ கோட் அலாங் மீ. ஓகே, பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபிகர் இட் அவுட் யுவர் செல்ஃப். ஓகே, இது எப்போ பண்ணுவீங்களோ உங்கள் இஷ்டம். பட் மண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து I will again give you some task. ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் செக்ஷன் வந்து போஸ்ட் ஈவினிங் வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ஆஸ் இட் இஸ் டாஸ்க் ரிவ்யூ மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, come up with your decision, not like decision, come up with your own creativity ideas. And okay, to finish this up, நான் என்ன பண்ணுறேன்னா, I have something to share with you guys. டீம் கிட்ட வந்து சில ஐடியா கேட்டிருந்தேன், சஜஷன் கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ லைக் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஸோ ஓகே, இப்போ காமிச்ச வாட்ஸ்அப் சாட் ஃபுல்லாக வந்துடுமே. ஓகே, நான் பண்ணுறேன், என்னோடய VS Codeல வந்து லெட் மீ ஹேவ் லைக் அ நியூ டேப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயம். அண்ட் ஆக்சுவலி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்து சொன்னீங்களோ யூ காய்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லுங்கள். ஓகேவா, லெட்ஸ் have the list here. Okay,
ஓகே. ஸோ இது வந்து யார் அமைச்சிருக்கா அப்படின்னா, யார் அமைச்சிருக்கா அது? நான் தான் ஸ்வேதா. ஸ்வேதா. ஓகே. இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்வேதா குயிட்டா. நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு அமுச்சு விடுங்க. அண்ட் மீன்வைல் யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி ஐடியாஸ், சிம்பிள் ஐடியாஸ், நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். ஓகேவா? உங்களோட ஐடியாவும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, வி ஆர் கோயிங் டு பில்ட் மெனி ஆப்ஸ் ஆஃப்டர் திஸ் செக்ஷன். டாம் புரிஞ்சுட்டு உடனே நம்ம நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சமயத்தில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஐ வில் கிவ் யூ சம் ஐடியாஸ். ஓகே, சொல்லுங்கள் ஸ்வாதி. ஸ்வேதா. தேங்க்ஸ். ஸோ ஹேண்ட் கிரிக்கெட் கேம் வந்து நம்ம ஸ்கூல்லலாம் விளையாடுவோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது யார் ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்பர் வரணும். நம்பர் இப்போ 1 2 3 அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் வச்சுட்டு ஸோ நம்ம ரேண்டமாக அதை ஷோ பண்ணுற மாதிரி நம்ம HTML லிங்க் பண்ணிடலாம். ஸோ ரேண்டம் ஜென்ரேட்டர் மூலயமா 2 ஹேண்ட்ஸ் ஷோ பண்ணுற மாதிரி யார் வின் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே, சூப்பர் நைஸ். இப்போ தான் புரியுது, விஷுவலாக பண்ணி பார்த்தா புரியுது. ஓகே, இமேஜ் ஷோ பண்ணுற மாதிரி. ஸோ யூ வில் ஹேவ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் 1 2 3 சொல்லி வச்சுட்டு பேஸ்ட் ஆன் அந்த ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ரேண்டமாக இமேஜ் காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. சூப்பருங்க, நைஸுங்க, சூப்பர், பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து ப்ராம்ப்ட் மூலியமா 2 நேம் வாங்கிட்டு ரேண்டமா 1 ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு பாப்பாங்களே அந்த கேமாங்க? இல்ல அவ்வளோ டீப்பா நான் யோசிக்கல. ஸோ ப்ராம்ப்ட் மூலியமா 2 நேம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ரேண்டமா 1 to 100ல இருந்து ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ற மாதிரி வச்சுட்டு அது கூட பெர்சன்டேஜ் ஆட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலி அந்த நேம்கானது எதுவுமே வராது, லைக் லக் இருந்தா ஒரு பெர்சன்டேஜ் வரா மாதிரி. ஸோ அதை வச்சு உங்களுக்கு மேட்ச் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி ஷோ பண்ணலான்னு. சூப்பர் நைஸ், கூல். ஓகே, ஸோ காயின் டாஸ். நெக்ஸ்ட் காயின் டாஸ் அதே சேம் பிக்சர் மாதிரி தான். ரேண்டமா 2 நம்பர்ஸ் மட்டும் ரேண்டமா இருக்கிற மாதிரி அது பிக்சர்ஸ்ல லிங்க் பண்ணிட்டு அது ஷோ பண்ற மாதிரி. லைக் ரீலோட் பண்ணும்போது ஒன்னு வந்து ஹெட் இல்லனா டெயில்ஸ் அந்த மாதிரி காட்டணும். ஓகே, சிவாஜி பார்த்து வர மாதிரி அப்படியே அனிமேஷன் வருமா? பிக்சர்ஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த சஜஷன் தான் தரீங்க இல்லைங்களா? ஸோ இது மாதிரி ரிலவெண்ட்டான அனிமேஷன்ஸ் இமேஜஸ்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. when we are building such projects நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ டயஸ் நேமும் சேம் தான். காயின்னா ஒரே ஒரு பிக்சர் இல்லையா, டயஸ் வந்து 2 டயஸ் ரோல் பண்ற மாதிரி ரேண்டமா ரோல் பண்ற மாதிரி வச்சுட்டு எந்த சைடு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டயஸ் அதிகமா இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் ரோல் பண்ற டயஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் வின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டயஸ் கேம். இதெல்லாம் ஒரு கேமாங்க. ஓகே, அதாவது 2 பேரும் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் வேல்யூ. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு 1 2 வருதுன்னா சம் அப் ஆயிட்டு அட்ல 5 ட்ரைல வந்து யார் நல்ல ஸ்கோர் வச்சிருக்காங்களோ அவங்க வின் பண்ற மாதிரி. இல்ல, ஃபர்ஸ்ட் டயஸ் நம்ம ரோல் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து 1 வருது, இன்னொரு சைடு 6 வருதுன்னா அப்ப 6ல இருக்கவங்க தான் வின். அந்த மாதிரி கவுண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரைலேவா? ஒரு ட்ரைலே. சரி, இல்லனா இது நம்ம லூடோ மாதிரி கூட நம்ம லிங்க் பண்ணி விளையாடலாம்ல. ஓகேங்க, இப்போ 2 பேருக்கும் 1 வந்துச்சுனா டிரா பண்ணுவீங்க. மறுபடியும் டிரா ஆயிடும், மறுபடியும் டயஸ் பண்ணும். ஓகே, சூப்பர். ரைட். ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் சேம் ஒரு 3 இமேஜஸ் வந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸா லிங்க் பண்ணிட்டு பிக்சர்ஸோட. இதெல்லாம் எல்லாமே சிமிலர் ஆக்க மாதிரி தோணலையா? சிமிலர் தான், பட் எனக்கு அந்த ரேண்டம் நான் அந்த ரேண்டம் I will do one thing. ஓகே, நான் வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே நான் வந்து ஓட்ல போடுறேன். எது சிமிலரா இருக்கோ நான் பிரிச்சிடுறேன். ஓகேவா? அந்த ஓட்டுக்கு ஏத்த மாதிரி யார் நேப்ப ஓட் பண்றாங்களோ லெட்ஸ் கோ வித் தட் ஃப்ளோ. ஓகே, ஷூர். நைஸ். சரி, சொல்லி முடிச்சிருங்க. ஏதோ ஸ்டோன் பேப்பர் சிசர். ஆக்சுவலி எனக்கு கேம் எனக்கு புரியாதுங்க. ரொம்ப நாளா சொல்லுவாங்க எல்லாருமே, எனக்கு அது புரியல. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கிளியரா. ஸோ இதுல வந்து 2 பேர் விளையாடலாம், இல்ல நான் மல்டிபிள் மெம்பர்ஸ் கூட விளையாடலாம். ஸோ நான் 2 பேர் வச்சு சொல்றேன். லைக் ஒருத்தர் வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் இது 3த்துல ஏதாவது ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணணும். ஷோ பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து பேப்பர் வச்சிருக்காங்க. பேப்பர் வந்து ஸ்டோன்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யார் பேப்பர் வச்சிருக்காங்கன்னா அவங்க தான் வின். ஓகே, அந்த மாதிரி ஒரு 3 கான்செப்ட் இருக்கு அதுக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து முதல்ல ரேண்டமா ஜென்ரேட் பண்ற மாதிரி வச்சுட்டு தென் இஃபல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி.
ஏங்க இதுவே நல்லா யோசிக்கணும் போல இருக்குது. எப்படி சின்ன பசங்களாம் ஆடுறாங்க இந்த கேமு? இது ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கானது தான். விளையாடலாம் ஈஸியா, ஜாலியா அப்படியா? இருக்கும். சரி ஓகே. ரைட். ஸோ அதை வச்சுக்கலாம் மைண்டில். ரைட் சூப்பர். இது இது யார் சொன்னா? Gayatri. எஸ். Guess the word game. So in this game, for example, take that you have given word as a calculator, and we'll be taking out the two L's, T, C out. So there will be missing words in the calculator, and down la display பண்ணிருக்கும் missing words எல்லாமே. So when you select the letter which is displayed down, it should go and sit where the letters are missing in the calculator. போய் உட்காரலாம். ரொம்ப அனிமேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஓகே, இது நம்ம வந்து இதோட ரொம்ப சிம்பிளஸ்ட் வேயை நம்ம பில்ட் பண்ணலாம். திஸ் கெஸ்ட் யூ வேர்ட் கேம் சொல்லிட்டு வேணா ஒரு ஆல்ஃபபெட் மாதிரி வச்சுட்டு ஆல்ஃபபெட் வந்து ரேண்டமாக வந்து ஃபிகர் பண்ண கூட நம்ம லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சூப்பர். So 8-ball magic is it randomly displays yes or no or maybe neutral answers to whatever questions the user gives. But questions ko eppadi condition I don't know, because it should be like 8 பால்னா ஒரு 8 பால் வந்து இது வச்சு ஆடுவாங்களேங்க, அந்த குச்சி வச்சு தள்ளுவாங்களா அதானே? 8 பால்னா அந்த ஒரு கேரம் போர்டு மாதிரி பேச ஐ டோன்ட் நோ நேம், ஐ திங்க் பிலி பேர் வரும். கேரம் போர்டு மாதிரி இருக்கும், அதில் பால் வச்சு குச்சி தள்ளுவாங்களே. No அது அல்ல நினைக்கிறேன். ஓகே ஸோ ஓகே, என்ன கேம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Randomly yes or no answers kudu. It will give yes or no answers for whatever question the user asks. சரி. So now should I do this? அப்படி ஒரு question type பண்ணனா அது randomly yes or no அப்படி answer கொடுக்கணும். சரி, இன்னும் கூட புரியல எனக்கு. ஓகே, நான் நெட்டில் சர்ச் பண்ணி வேணா பார்க்குறேன் இந்த கேம். மேஜிக் 8 பால் போட்டால் வருமா நெட்டில்? Yeah, I guess it will come. Okay, super. Nice. So rock paper scissors are similar to stone paper scissors, which Shweta explained. Oh, okay. Same da. Same. And paakala appam. Okay. So this converter, it's very useful also. Converter. So first it should display 1 kilometer is equals to how many miles. That's constant display panano. After that there should be space to put our values in that. So 1 kilometer if we give, it should convert it into miles. And we can have like more conversions. Super. So kilometers to meters அப்படி கூட இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ காய்ஸ் ஃபோக்கஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப். ஓகே, இது மாதிரி லாஜிக்கலில் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இவங்க வந்து பேசிக்காக சில விஷயம் தந்திருக்காங்க. கன்வெர்ட் கிலோமீட்டர் டு மைல்ஸு, பவுண்ட் டு கேஜி அப்படி போட்டிருக்காங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் எக்ஸ்பென்ஸ் கேல்குலேட்டர், ஃபியூல் கேல்குலேட்டர் அண்ட் ஸோ. ஓகே, அது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And whatever task you're going to create, you're going to portray in LinkedIn. ஸோ அதனால் கரெக்டாக பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஜாப் கிடைக்கும். நைஸ், சூப்பர். இது சாஜித். ஸோ ஸ்டெப்ஸ் கேலரிஸ் பேர்னர்னு போட்டேன். என்னன்னா ஸோ ஒரு இன்புட்டில் வந்து நம்ம வாங்கலாம். ஓகே, நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஸ்டெப் பண்ணீங்கன்னு. ஸோ ஹலோ, அது எப்படிங்க தெரியும்? ஒரு ஸ்டெப்பை நான் கவுண்ட் ஆக பண்ணிருக்க முடியும். யா, ஸோ என்னன்னா இது வந்து ஸோ we can able to ஒரு iWatch, I mean Apple Watch, I mean some health related watch வச்சிருந்தாலுமே வச்சிருந்தாலே so it automatically show that how many steps you have walked. So okay, so I just said okay, logically அந்த வாட்ச்லயே வந்து கலேஸ் பர்ன்ட காமிச்சிருமேங்க. யா காமிக்கும், பட் ஐ தாட் டு மேக் தட் ஆப். ஸோ பண்ணுவோம் எப்படி. ஸோ பேசிக்காக நம்மளாக பண்ணிட்டு தென் வி கேன் ஏபிள் டு ஃபியூச்சரில் சரி அது வந்து எலிவேட் பண்ணலாம், ஸோ அப்கிரேட் பண்ணலாம் வித் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நான் யோசித்தேன் அந்த. ஓகே, நைஸ். பட் இது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த கலேஸ் பர்னர் வந்து நம்ம வி கேன் திங்க் வித் சம் அதர் திங்ஸ் which ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் வேறாச்சும் பண்ணத முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, அகெயின் everyone, I'm going to give you some themes after I get some good confidence on you guys. ஓகே, நான் இன்ஜினியரில் ப்ராஜெக்ட் தரேன் இல்லைங்களா ஸ்கில் அண்ட் டேஸில். அப்போ நான் வந்து I'm going to give you some different themes. For example, health care, education, so on. So அதில் வந்து you guys need to create come up with some idea with some working prototype. ஓகே, அது வந்து நம்ம டிசம்பர் மந்த்லேயே வந்து we will be finishing off. ஓகே, ஸோ யாரோ ஏதோ மெசேஜ் பார்த்தேன், டிசம்பர் 25 என்ன வருது, சாட்டர்டே தானே. ஸோ இப்போ தான் லீவ் தானே.
கிறிஸ்மஸ் மண்டேவா? ஓகே, சூப்பர். ஓகே, கிறிஸ்மஸ் கண்டிப்பாக லீவ் இல்லாமல் எப்படி என்ஜாய் பண்ணுங்கள். 18 என்ன ஏதாச்சும் 18, 11 ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கள். லைக் பெரிய ஹாலிடே நீங்கள் இது கொண்டாடியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அந்த சமயத்தில் வேணால் we can skip that day. ரைட், சூப்பர். ஓகே சதீஷ், நெக்ஸ்ட்டு ஸோ காம்பவுண்ட் சேவர். ரெண்டாவது காம்பவுண்ட் சேவர். இது என்னன்னா ஓகே, நம்ம ஒரு 10 ரூபா நம்ம சேவ் பண்ணோம்னா வித்தின் 10 or 20 இயர்ஸ்ல வந்து நமக்கு என்ன வாங்கலாம், ஒரு ஜஸ்ட் லைக் அ கோல் மாதிரி ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பார்த்தேன். ஸோ அதே ஒரு ஆப்பா கிரியேட் பண்ணி பார்ப்போமான்னு நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, நைஸ். ஸோ அதாவது மணி சேவர் வந்து காம்பவுண்ட் சேவர்னு போட்டிங்க. பிகாஸ் அந்த 10 ரூபாய் வந்து காம்பவுண்ட் ஆகும்ல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹேவ் டு சேவ் தேர். ஸோ ஓகே, ஸ்ரீலங்காவில் வந்து ஆர்பிஎஸ்ஸா கரன்சி? யா, ருபீஸ். நம்ம இந்தியாவில் எப்படின்னா இருக்கும்? ருபி, 2 ருபி. ஆர்பிஎஸ் நவர் எழுதிருக்காரு. ஆர்எஸ் தான் வரும். யா, ருபீஸ்க்கு நான் ஆர்பிஎஸ்ன்னு போட்டேன். ஆர்எஸ் தான் வரும். அவர் ருபீஸ்ல ஷார்ட் ஃபார்ம் ஆர்பிஎஸ் போடி. சரி, ஓகே. நான் கரன்சி நினைச்சேன். ஓகே, சூப்பர். இதுக்கும் நல்ல ஐடியா. நம்ம அதுக்கும் பில்ட் பண்ணலாம். ஸ்டடி ட்ராக்கர். ஸோ ஸ்டடி ட்ராக்கர் என்னன்னா வந்து ஸோ இட்ஸ் லைக் ஒரு மோட்டிவேஷன் ஆப் மாதிரி. ஸோ whenever we learn something, so we have to ட்ராக் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ட்ரபிள் ட்ராக்கர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேரை ஐ மீன் இட்ஸ் அ ப்ரீமியம் ஒன், ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஸோ அந்த ஒரு லாஜிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தேன். நம்ம ஒரு அது வந்து ட்ராக் பண்ணும். இஃப் யூ இப்போ நீங்க ஸ்டடி பண்றேன்னா ஸோ யூ ஹேவ் டு மேனுவலி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன். ஸோ வென் யூ கோயிங் டு எண்ட், நீங்க ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ப்ரெஸ் எண்ட். ஓகே, ஸோ எண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தென் இட் வில் கால்குலேட் ஆல் தி ஹவர்ஸ் இன் பிட்வீன். ஓகே, தென் அப்போ எங்களுக்கு அதை ஷோ பண்ணும். ஓகே, யூ ஹேவ் ஸ்டடிட் வித் இந்த வீக்ல நீங்க எத்தனை ஹவர்ஸ் நீங்க ஸ்டடி பண்ணிக்கிறீங்கன்னு அது காமிக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஸோ பர்சனலாக பண்றது இது ஒரு ப்ரொடக்டிவா நான் பண்றது. அண்ட் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நான் ஸ்டடி பண்ற இந்த ஹவர்ஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாம் நான் ட்ராக் பண்றது வந்து ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஒரு 50 hours ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டடி பண்றதுக்கு. அண்ட் திஸ் வீக் ஓகே யூ ஹேவ் 40 hours. ஸோ அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் மோட்டிவேட் மாதிரி ஆகுது. ஸோ ஐ திங்க் அதர்ஸுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி. நைஸ். ஓகே, இது வந்து ஸ்வேதா. ஓகே, இது வந்து ஓகே, திஸ் இஸ் சஜித். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல் ரேட் டுடே. யா, அது வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். பை த வே வி ஹேவ் டு யூஸ் கோல்ட் பார்ஸ் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து மிச்ச பேர் சர்ச் பண்ணுறாங்க கூகுளில். அண்ட் ஐ ஹேவ் ஸோ நான் பார்த்தேன் என்னன்னா ஓகே வி கேன் ஏபிள் டு கிரியேட் அ வெப்சைட் ஃபார் தட். ஸோ அந்த அவங்க சர்ச் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ என்ன கோல் ரேட் ப்ரைஸ் நமக்கு இந்த டைமில் போகுது. ஃபார் 8 ஒரு 1 pound எத்தனைக்கு போகுது, அண்ட் 21, 22 கேரட், 24 அண்ட் கோல்ட் பார்ஸ். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து டைனமிக்காக அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஓகே, ரைட், சூப்பர், கூல். நம்ம அதுவும் யோசிப்போம். திஸ் திங் இது யார் சொன்ன டிக்கெட் கலெக்டர்? நான் ரோஷினி அன்பு. ஓகே, டிக்கெட் கலெக்டர் வந்துட்டு இப்போ நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து க்யூவில் நின்று தான் நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி ஆப் மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு போகிறோம், நம்ம நேம், ஏஜ், ப்ரைஸ் வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது போட்டோன்னா எத்தனை மெம்பர்ஸ் கூட நம்ம போகிறோம், 2 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து டிக்கெட் கொடுக்கும். ஸோ நைஸ், அது டிக்கெட் கலெக்டர். ஓகே, இது நம்ம வந்து டிக்கெட் கலெக்டர் நம்ம ப்ராடாக வைக்காம லெட்ஸ் பி ஸ்பெசிஃபிக். ஓகே, நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு பண்ண போகிறோமா இல்லை பஸ்க்கு பண்ண போகிறோம்? பஸ்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வில் சார்ஜஸ் தி காஸ்ட். ஓகே, அது கூட நம்ம நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி கூட வி கேன் கம் வித் சம் ஃபார்முலா, வி கேன் ஹேவ் சச் திங்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆப்லாம். நைஸ். ஓகே, செகண்ட் பார்க்கிங் லாட் டோக்கன். நம்ம இந்தியாவில் பார்க்கிங் லாட் டோக்கன் கிடையாது. ஸோ நான் இங்கிலீஷ் மூவியில் பார்த்ததுலேருந்து நான் இது இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன். அவங்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியல.
ஸோ இருந்துச்சுன்னா நம்ம டோக்கன் வாங்கிட்டு அது அமௌண்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி. ஸோ என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் எவ்வளோ நேரம் நம்ம பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது டோக்கன் வந்துட்டு என்ன ப்ரைஸோட இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சூப்பர். பார்க்கிங். இந்த ஆர்ஐசி புக் RC book renewal. I spelling mistake. பைக்கோட ஆர்சி புக் ரெனியூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்சி புக் நம்பர், நம்ம அதுக்கு பே பண்ண வேண்டிய ஃபீ, நம்ம வண்டியில் ஏதாவது டியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூ இருந்ததுன்னா அந்த டியூ ஆப்ஷனல், அதை நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இது இன்புட் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்சி புக் ரினியூ ஆயிடுச்சா இல்லையா அப்படி சொல்லிட்டு. ஓகே நைஸ். பட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த சேவ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இட் ரிக்வைர்ஸ் சம் மோர் நாலேஜ். அது நம்ம இப்போ கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் நீட் சம் டிபி. அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இட் நீட் சம் டிபி. இப்போ கல்ச்சர் ஸ்டேஜில் வந்து வி கேன் டூ இருக்கிற கொஞ்சம் ஸ்டேஜ் தான் இருக்க போகுது. நம்ம வந்து நம்ம வேரியபிள் சேவ் பண்ணி கூட நம்ம கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வி நீட் சம் மோர் டிபி டு அசஸ். பட் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். சூப்பருங்க, நைஸ். ஸோ ஐ திங்க் நான் கேட்ட செஷன்ஸுக்கு ஸ்வேதா, காயத்ரி, சஜித் அண்ட் ரோஷன் வந்திருக்காங்க. எது நம்ம நேம்லாம் போட்டேன் ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பர்சன் தவிர்த்து நான் ஆல்ரெடி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் தந்திருந்தேன். லைக் நாட் லைக் சஜஷன், ஒரு ஓப்பன் சேலஞ்சும் தந்திருந்தேன். ஓப்பன் கொஷின் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. லைக் யார் வேணாலுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டே கம் அப் வித் தேர் லிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ். ஓகே வாட் எவர். இப்போது ரிமைனிங் பீப்புள் இன்டர்ன்ஷிப் இருக்கீங்க இல்லைங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இல்லாதது நீங்கள் யூ காய்ஸ் நீட் டு கம் அப் வித் சம் ஐடியா. ஓகே, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாமதுக்கான ஃபைன் இது. ஓகே, ஸோ இங்கே இந்த சொல்கிற இந்த சின்ன விஷயம்லாம் வந்து இங்கே மேட்ச் ஆகக்கூடாது. அண்ட் இட் ஷுட் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் ஓவர் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி வெரி பிளைன் சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லவ் மேட்ச்சு, அப்புறம் வந்து இந்த கன்வெர்ட்டர்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, ஸ்டடி ட்ராக்கர், கோல்டன் டுடே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம்ஸ். ஓகே, இது மாதிரி வந்து யூ கைஸ் கம் அப் வித் சம் 4 ஐடியாஸ். ஓகே, அண்ட் இட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். மினிமம் 4 ஐடியாஸ் வந்து ஐ நீட் ஃப்ரம் யூ கைஸ். இப்போ இவங்க 3 தந்தாங்கன்னா ஓகே, இட்ஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுனால தே டோன்ட் கவுண்ட் இன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கம் அப் வித் சம் 4 ஐடியாஸ் மினிமம். ரைட்டா, கூல், சூப்பருங்க. ஐ வில் இது வந்து அந்த யார்கிட்ட நான் அனுப்புகிறேன். ஓகே, ஐ திங்க் சஜித் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ஒப்சீனியரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? வச்சுக்கோங்க. ஓகே. அதை ஷேர் பண்ண முடியுமா இஃப் பாசிபிள்? எனக்கு லைவ் ஷேரிங் லிங்க் இருக்கா ஒப்சீனியரில்? அப்படின்னா வந்து லைக் இப்போ கூகுள் ஷீட்டில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஐ கேன் ஆல்சோ see the docs, you can also see the docs like so. டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் மூலமா நான் அனுப்பலாம் வந்து. வீட்டில் பிடிஎஃப் அனுப்ப வேணாம், எனக்கு லைவாகவே பார்த்துக்கலாமான்னு கேட்டேன். ஓகே, ஐ திங்க் ஸோ. சரி, ஓகே, பார்க்கலாம். அப்படி இருந்தால் அனுப்பிச்சு விடுங்க, நோ இஷ்யூஸஸ். ஓகே, நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ரைட். ஸோ கைஸ், எஸ் ஐ திங்க் லெட் மீ ஆன்சர் அதர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. சூப்பருங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுருந்தா சூப்பர். விண்டோ ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். விண்டோ ஆப்ஜெக்ட் டாமில் தான் வருமா? விண்டோ வந்து இப்போது டாமில் வந்து நீங்கள் HTML கோட் ரைட் பண்ணது எல்லாமே டாமில் வரும். ஓகே, ஸோ ப்ரௌசரில் வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து இட் வில் கம் இன் BOM, ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, அதில் தான் வந்து யூ வில் ஹாவ் மெனி திங்ஸ் லைக் விண்டோ ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ விஷயங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். நேவிகேஷனு அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு BOM CyberDude அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சன் நான். வாட் இஸ் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல்? இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருக்குது. அது போனீங்கன்னா நீங்கள் போய் கற்றுக்கலாம். ஓகே, கூகுள் டாக்கில் ஷேர் லிங்க் கூகுள் டாக்கில் பண்ணலாம். பட் நாங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோமா, அதனால் நான் கேட்டேங்க. டிபிக்கு பதிலாக லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் விஜய், பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது தே ஷுட் கம் வித் சம் தேர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, அதனால தான் வந்து வி ஆர் கோயிங் வெரி வெரி ஸ்லோ. ஓகே, ஃபஸ்ட்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்களேன், எப்பா அது வேணாண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டுருவாங்க. அப்படியே இன்டர்ன்ஷிப்பும் வேணாம், பட்டதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதனால் லெட்ஸ் கோ வித் வெரி வெரி ஸ்மால் அண்ட் லெட்ஸ் அச்சீவ் இட் இன் ஃபியூச்சர். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வரும்போது, ஸோ ஓவரால் வாட்சிங் திஸ் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸ். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2
ஓகேவா? அது நான் வந்து போடுறேன். எப்போ போடுறேன்னா, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் வந்து லைவ் வரேன் அகெயின். ஸோ அந்த சமயத்தில் வந்து we can see other things. ஓகே, சூப்பருங்க, நைஸ், கூல். நம்ம பார்க்கலாம். டீம்மேட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ இவர் வந்து யாரோ சொல்லி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கல்பிரிட் வந்து ரியாஸ் நினைக்கிறேன். ஓகே, நைஸ், சூப்பர். உண்மையாக இருந்தால் நல்லது தான். சரிங்க, இந்த கோட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகெயின் யூ காய்ஸ். அன்பு எஸ், சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியா? ஸோ சாரி அன்பா, அவனும் நான் இதே மாதிரி தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். தெரியாமல் அவனை பார்க்க சொல்லிட்டேன். என் பேர் நேம் மென்ஷன் பண்ணிட்டான். ஓகே, இல்லை, நோ இஷ்யூஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குட் தான். ஸோ மற்ற ஷேர் பண்ண நல்ல விஷயம் தான். ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ கூல். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அகெயின் லைவ் ஸ்ட்ரீமுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாஸ்க் நான் என்ன டாஸ்க் தரணும், அந்த டாஸ்க் வந்து யூ கைஸ் நீட் டு அப்டேட் இன் அவர் CyberDude challenges repository. ஓகே, ஐ வில் ஆஃப்டர் திஸ் க்ளோசிங் திஸ் மீட்டிங் வில் ஹேவ் அ டீம் மீட்டிங், இன்டர்னல் மீட்டிங் இருக்கும். ஓகே, ஒரு 5 minutes தான் மீட்டிங். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க டார்ச் பண்ண மாட்டேன் இன்றைக்கி. ஓகே, ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் பார்ப்போம். ஓகே, ஓகே, பை பாய்.